ஸோ ஹாய். நான் வந்து நான் ஒரே செஷன்ல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சோகாவும் நான் பண்ண போறேன். உனக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் பார்க்கணும்னா பாரு, சோகாவும் சேர்த்து போடுறேன், அதையும் டைம் இருந்தா பாரு. ஓகேவா? பக்கா. ஃபர்ஸ்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், அடுத்து சோகா பா. ஓகே. ஐ ஐ கெஸ் யூ கேன் see it. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு த ஆக்ட். நேம் ஆஃப் த ஆக்ட்ங்கிறது என்னன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ங்கிறது ஒரு கமர்ஷியல் லா. ஏன் கமர்ஷியல் லான்னு சொல்றோம்? பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்டா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றதுனால அது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஒரு கமர்ஷியல் லான்னு சொல்றாங்க. இந்த லாவோட பர்பஸ் என்ன? டு ப்ரொவைட் சேஃப்டி because it is impractical to carry a bulk of currency, to provide sanctity for the instrument of credit, to facilitate payments, trade and commerce. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேஃப்டி. நிறைய கரன்சி இப்போ எல்லா டிரான்சாக்ஷனும் நம்மளால கேஷ்ல பண்ண முடியாது. பஞ்ச் ஆஃப் கரன்சி கேரி பண்ண முடியாது. 5 லட்சம் 10 லட்சத்துக்குலாம் எப்படி கேஷ் கேரி பண்றது கஷ்டம். அதுக்கப்புறம் அதனால அது சேஃப்டி ப்ரொவைட் பண்ணும். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கிரெடிட். அதாவது நம்ம ஒருத்தர் இன்னொருத்தருக்கு லோனோ இல்லை ஒரு கிரெடிட்டோ கொடுக்கும்போது அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சாங்டிட்டி, அதாவது என்னன்னா அதுக்கு என்ன சொல்ல, யூ ஆர் வேலிட் அந்த மாதிரி சொல்றது. அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேலிடா சொல்றது, அதுக்கு பேர் தான் சாங்டிட்டி. அந்த சாங்டிட்டியை ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த லாவோட பர்பஸ். அதுக்கப்புறம் ஒரு பேமெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. லா என்ன பண்ணணும்னா, இப்போ ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட் நடக்குது, அந்த பேமெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். சோர்ஸ் ஆஃப் ஆக்ட் இங்கிலீஷ் காமன் லா. இங்கிலீஷ் காமன் லால இருந்து தான் சோர்ஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அப்ளிகபிள் டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் டு ஹோல் ஆஃப் இந்தியா, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கவர். மூணு மெயின் டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ப்ராமிசரி நோட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். அது மூணுத்தையும் வரிசையா பார்த்துட்டா நமக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் முடிஞ்சு 23 பேஜ் தான் ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டோட மீனிங் தான் பார்ப்போம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஃப்ரீலி, இது நெகோஷியபிள்னா டிரான்ஸ்ஃபரபிள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா டாக்குமெண்ட்ஸ். ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் டாக்குமெண்ட்ஸ் தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றோம். எப்படி? ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் டாக்குமெண்ட்ஸ், ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் டாக்குமெண்ட்ஸ், ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் டாக்குமெண்ட்ஸ். யாருக்கு யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ஃப்ரம் ஒன் பர்சன் டு another. எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? பை மியர் டெலிவரி ஆர் இண்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. மியர் டெலிவரின்னு சொல்ல, இப்போ நான் உன்கிட்ட டைரக்டா ஒரு பில்லு தரேன்னா அது மியர் டெலிவரி. நான் இப்போ ஜெபின்கிட்ட சொல்லி, இந்தாப்பா நீ ஜெபின்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நான் ஜெபின்ட்டு இண்டோஸ் பண்றேன். ஜெபின் என்ன பண்ணுவான்? ஸ்ரீராம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லை கொடுப்பான், அவன் உனக்கு டெலிவரி பண்ணிடுவான். அப்படிதான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இது எப்படி டிரான்ஸ்ஃபர் நடக்கும்? இது ஆர்டருக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கும், ஆர்எல்ஸ் பேரருக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கும். எப்படி இல்லை, யாருக்கு நடக்கும்னா எதர் டு ஆர்டர் ஆர் டு பேரர். ஆர்டர் பேரருங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன், அது என்னன்னு லேட்டரான்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்டோட டெஃபினிஷன் பார்ப்போம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் டசன்ட் டிஃபைன் டேர்ம் நெகோஷியபிள். ஆக்சுவலாக நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஒரு டெஃபினிஷனே இல்லை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. அதை நம்ம ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் டாக்குமெண்ட் நடக்கும், அவ்வளோதான். என்னென்ன டைப் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு? ப்ராமிசரி நோட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். What are the essential characteristics of negotiable instrument? Negotiable instrument is transferable from one person to another. Transferable if any number of times. Negotiable instrument is transferred by mere delivery. Negotiable instrument must be in writing, signed, some payable, time of payment and pay is certain. Holder title free from all defects. அதுக்கப்புறம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேஸ் அன்கண்டிஷனல் ஆர்டர் அண்டர்டேக்கிங். அதாவது என்ன சொல்ல வரோம்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்கும்? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் இருந்தா இது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்? ஃபர்ஸ்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு பர்சன்ட் இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது எவ்வளவு தாட்டி வேணாலும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏட்டேருந்து பிக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அப்படியே பிக்கு சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், சி டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
அப் டு என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாரும் எதுவும் கேட்க முடியாது. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை மியர் டெலிவரி. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுவான்? அவன் வந்து மியர் டெலிவரினால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஓகேவா? எப்படி இந்தாப்பா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளால டைரக்டாவே கையில கொடுக்க முடியும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ரைட்டிங்ல தான் இருக்கணும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சைன் ஆயிருக்கணும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்னென்ன இருக்கணும்? சம் பேயபிள், அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் பேயபிள், அது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கணும். எப்போ பேமெண்ட் பண்றோமோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். யாருக்கு பேமெண்ட் பண்றோமோ அவங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சம் பேயபிள், டைம் ஆஃப் பேமெண்ட், பேய். அதுக்கப்புறம் ஹோல்டர் டைட்டில் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ். அதாவது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சிருக்கான்னா அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எந்த டிஃபெக்டும் இருக்கக்கூடாது. அப்படி அதாவது அப்ப ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா அதுக்கு அந்த ஹோல்டர் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேஸ் அன்கண்டிஷனல் ஆர்டர் ஆர் அண்டர்டேக்கிங். எய்தர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்கும்? அன்கண்டிஷனல் ஆர்டர், அதாவது இந்த பேமெண்ட்டை நீ பே பண்ணிடுன்னு ஒரு ஆர்டர் இருக்கும். ஆர்எல்ஸ் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங், இந்த பேமெண்ட்டை நான் உனக்கு பே பண்ணிடுறேன்னு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான். இதர் நான் இந்த பேமெண்ட்டை பே பண்ணிடுறேன்னு ஆர்டர் போடுவேன், ஆர்எல்ஸ் இந்த பேமெண்ட்டை பே பண்ணிடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான். ப்ராமிசரி நோட். ப்ராமிசரி நோட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். ப்ராமிசரி நோட்டுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறான். அது ரைட்டிங்ல இருக்குங்கிறான். கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். அண்டர்டேக்கிங்னா நான் என்ன சொன்னேன்? நான் உனக்கு பே பண்ணிடுறேன். ஸோ அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் இருக்கும். ஓகேவா? அது வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யார் சைன் பண்ணியிருப்பாங்க? அந்த ப்ராமிசரி நோட்டை மேக் பண்ற மேக்கர் சைன் பண்ணியிருப்பான். எதுக்கு இது எதுக்கு சைன் பண்ணியிருப்பான்? டு பே a certain sum of money. ஓகே. யாருக்கு வந்து பே பண்ண போறான்? ஒன்லி டு அ சர்டைன் பர்சன். ஓகே. சர்டைன் பர்சனுக்கு அவன் பே பண்ண போறான். ஆர் த ஆர்டர் ஆஃப் த சர்டைன் பர்சன். அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு ஒரு ஆர்டர் இருப்பான், ஆர் பேரர் இருப்பான். அந்த ஆர்டருக்கும் பேரருக்கும் நம்ம வந்து பே பண்ணணும். ஓகேவா? இப்போ யாரு டெட்டாரோ அவங்க தான் வந்து மேக்கர் ஆஃப் ப்ராமிசரி நோட். யார் கிரெடிட்டாரோ அவங்க தான் வந்து பேய் ஆஃப் ப்ராமிசரி நோட். மேக்கர்னா த ஒன் ஹூ இஸ் என்டைட்டில் டு பே, பேய்னா த ஒன் ஹூ இஸ் என்டைட்டில் டு ரிசீவ் த பேமெண்ட். அவ்வளவுதான். இது சாம்பிள் ஆஃப் ப்ராமிசரி நோட்டு பார்த்துக்கோ. அடுத்து ப்ராமிசரி நோட்டுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னன்னா ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். ஓரல் ப்ராமிசரி நோட்டு வேலிட் கிடையாது. எக்ஸ்பிரஸ் ப்ராமிஸ், அதாவது என்னன்னா நான் இந்த சர்டன் அமௌண்ட்டை பே பண்றேன்னு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கணும் ப்ராமிசரி நோட்ல. சும்மா மியர் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டெட் இஸ் இன்சஃபிஷியன்ட். அதாவது என்னன்னா ஆஹ், நான் வந்து உனக்கு இந்த 5,000 பே பண்ணிடுறப்பா, அதுதான் வந்து ப்ராமிசரி நோட்டு. அதாவது இப்ப நான் 5,000 நான் உனக்கு பே பண்ணி விடுகிறேன் அப்படின்னு ரைட்டிங்ல இருக்கும். அப்பதான் அது ப்ராமிசரி நோட்டு. நான் உனக்கு 5,000 தர வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் எழுதி கொடுத்தா அது வந்து ப்ராமிசரி நோட்டு கிடையாது. அது வேலிடும் கிடையாது. டெஃபனைட் அண்ட் அன்கண்டிஷனல். டெஃபனைட் அண்ட் அன்கண்டிஷனல்னா என்ன சொல்ல வரோம்? ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி டெஃபனைட் அண்ட் அன்கண்டிஷனல்ங்கிறோம். ஓகே, பார்ப்போம். டெஃபனைட்னா த திங், என்ன சொல்ல, விச் இஸ் பாசிபிள் டு ஹேப்பன். அதாவது என்ன சொல்றான்னா ஒரு எனி கண்டிஷன் விச் இஸ் சர்டைன் டு ஹேப்பன் இஸ் வேலிட். அதாவது என்ன சொல்றான்? சும்மா இமேஜினரி ஸ்டஃப் எல்லாம் வந்து உன்னால ப்ராமிஸ் பண்ண முடியும். உன்னால எது பண்ண முடியுமோ, எது சர்டைனா உன்னால முடியுமோ அதை தான் நீ ப்ராமிஸ் பண்ண முடியும். அதனால ப்ராமிசரி நோட் வந்து டெஃபினைட்டா இருக்கணுங்கிறான். அன்கண்டிஷனலா இருக்கணும் அப்படிங்கிறோம். அதாவது என்ன சொல்ல வரான்னா என்ன சொல்ல, நீ வந்து இப்போ எனக்கு 5 பஜ்ஜி தந்தீன்னா நான் உனக்கு 4 ரூபா தரேன். 5 பஜ்ஜி தந்தீங்கன்னா நான் 4 ரூபா தரேன்னா அது ப்ராமிசரி நோட் கிடையாது. ஏன் ப்ராமிசரி நோட் கிடையாது? நீ எனக்கு 5 பஜ்ஜி தந்தாதான் நான் உனக்கு 4 ரூபா தருவேங்கிறது ப்ராமிசரி நோட் கிடையாது. நான் உனக்கு 4 ரூபா தருவேன், வாட்ஸ் ஓவர் உனக்கு 4 ரூபா தருவேன், அதுதான் ப்ராமிசரி நோட். இப்போ 5 பஜ்ஜி நீ எனக்கு தரதுங்கிறது ஒரு ஈவெண்ட். அந்த 5 பஜ்ஜி நீ தந்த, அதாவது அந்த ஈவெண்ட் ஹேப்பன் ஆச்சுன்னா தான் நான் உனக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவேன்னா அது ப்ராமிசரி நோட்டே கிடையாது. அது டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்கான் பாரு. எனி ப்ராமிஸ் that depends on performance or non-performance or happening or not happening is not a promise. It's not a valid promise ன்னு சொல்றான். ஒரு ஈவெண்ட் நடக்குமோ நடக்காதோ, இல்ல அது வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ முடியாதோ, அதை நம்பி நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் தந்தேன்னா அது ப்ராமிஸே கிடையாதுன்றான். கண்டிஷன் இஸ் வேலிட் ஒன்லி இஃப் தேர் இஸ் அன் அப்சல்யூட் சர்டனிட்டி இன் இட்ஸ் அக்கரன்ஸ் இன் ஃபியூச்சர். அதாவது
நாளைக்கு காலையில சூரியன் கண்டிப்பா உதிக்கும். ஸோ அது அப்சல்யூட் சர்டைனிட்டி. அதுல என்ன சொல்ல, அந்த சர்டைனிட்டியில வந்து ஒரு கண்டிஷன். அதாவது என்ன சொல்ல வரேன், நாளைக்கு காலையில சூரியன் உதிச்சா நான் உனக்கு 5000 தரேன். கண்டிப்பா நாளைக்கு காலையில சூரியன் உதிக்க போகுது. ஸோ 5000 தரேன் அப்படிங்கிறது வந்து வேலிடு. ஏன்னா சூரியன் உதிச்ச உடனே நீ 5000 தர போற. அஃப்கோர்ஸ் வேலிடு. நாளைக்கு காலையில சந்திரன் உதிச்சா நான் உனக்கு 10,000 தரேங்கிறது அன்சர்டைனிட்டி. அது நடக்கவே நடக்காது. ஸோ வந்து அது வந்து என்ன சொல்ல, அது ப்ராமிஸ் கிடையாது. ஓகேவா? ப்ராமிசரி நோட் வந்து சைன் பை த மேக்கர் ஆர் எல்ஸ் இட் இஸ் இன்கம்ப்ளீட் அண்ட் inefficient. எனி ப்ராமிஸ் மஸ்ட் பி டு பே மணி ஒன்லி. எனி ப்ராமிஸ் டு பே இன் கைண்ட் இஸ் நாட் வேலிட். அதாவது ப்ராமிசரி நோட்ல என்ன தெரியுமா இருக்கணும், நான் உனக்கு 5000 தரேங்கிறது தான் ப்ராமிசரி நோட்டா இருக்கணும். நான் வந்து உனக்கு கால் மசாஜ் பண்ணி விடுறேன், கைக்கு வந்து புத்தூர் கட்டு போட்டு விடுறேன், அந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன்ல வந்து நான் உனக்கு பே பண்றேன்னா அது ப்ராமிசரி நோட்டு கிடையாது. ஓகேவா? சர்டைன் சம். ப்ராமிஸ் மஸ்ட் பி டு மேக் பேமெண்ட் ஆஃப் சர்டைன் சம் ஆஃப் மணி ஒன்லி. அதாவது என்ன சொல்ல வரான்னா, ஒரு குறிப்பிட்ட சம் ஆஃப் மணி நான் உனக்கு காசு தரேன் அப்படிங்கிறது மட்டும் ப்ராமிஸ் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் காசு தரேன் தான் வந்து ப்ராமிஸ். அதாவது என்னன்னா, இப்போ நான் ப்ராமிஸ் நோட்ல எழுதுறேன், நான் உனக்கு காசு தருகிறேன் அப்படின்னா அது ப்ராமிஸ் கிடையாது. நான் உனக்கு 10,000 ரூபாய் காசு தருகிறேன்னா தான் ப்ராமிஸ். புரியுதா? சர்டைன் பர்சன் மேக்கர் பேயி மஸ்ட் பி சர்டைன் டெஃபினைட் அண்ட் ஆல்சோ டிஃபரெண்ட் பர்சன். அதாவது ப்ராமிசரி நோட்டை ரிசீவ் பண்றவனும் ப்ராமிசரி நோட்டை மேக் பண்றவனும் ஒரே ஆளா இருக்கக்கூடாது. ப்ராமிசரி நோட்டோட மேக்கரும் ப்ராமிசரி நோட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த பேயிங்கும் வேற வேற ஆளா இருக்கணும். அவங்க வந்து என்ன சொல்ல, உண்மையான ஆட்களா இருக்கணும். சர்டைன் அண்ட் டெஃபினைட் ஆட்கள் இருக்கணும். ஓகேவா? ஸ்டாம்ப் ஆன் ப்ராமிசரி. ப்ராமிசரி நோட் வந்து ப்ராப்பரா ஸ்டாம்ப் செய்யப்பட்டிருக்கணும். இப்படி ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாம்ப்ஸ் ஆக்ட். ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி டியூலி கேன்சல் பை த மேக்கர் சிக்னேச்சர். இப்போ ஒரு ப்ராமிசரி நோட்டை நான் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா மேக்கரோட சிக்னேச்சர் இருந்தா மட்டும்தான் முடியும். ஓகே. இப்போ அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன என்ன சொல்ல வரோம். இப்போ எவ்வளவு வந்திருக்கும், 6வது பேஜ். அவ்வளவுதான், டக்கு டக்குன்னு பண்ணிட்டோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ராமிசரி மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். ஓகே, ரைட்டிங்ல தான் இருக்கணும். கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர். அதாவது அன்கண்டிஷனல் ஆர்டர்னா என்ன சொல்லுவீங்க, நீ எனக்கு இதை பே பண்ணிரு, அதுதான் வந்து அன்கண்டிஷனல் ஆர்டர். சைன்டு பை த மேக்கர். ஓகே. எல்லா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சைன்டு பை த மேக்கர் தான். ஓகே. சைன்டு பை த மேக்கர் அண்ட் டைரக்டிங் சர்டைன் பர்சன் டு பே சர்டைன் சம். லாஸ்ட் டைம் என்ன போட்டிருந்தான், signed by the maker and promise to pay a certain sum of moneyக்கு பதிலா இந்த வாட்டி directing certain person to pay certain. லாஸ்ட் டைம் வந்து நான் பே பண்ணிடுறேன், இந்த வாட்டி டேய் நீ பே பண்ணிடு, எனக்கு நீ பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றான். சைன்டு பை த மேக்கர் அண்ட் டைரக்டிங் சர்டைன் பர்சன். ஒரு குறிப்பிட்ட ஆளை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்றோம். டு சர்டைன் பர்சன் டு பே சர்டைன் சம் ஆஃப் மணி. ஒன் யாருக்கு பே பண்ண சொல்றோம், ஒன்லி டு அ சர்டைன் பர்சன் ஆர் டு த ஆர்டர் ஆஃப் த சர்டைன் பர்சன் ஆர் டு த பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது எதர் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு நீ பே பண்ணிருன்னு நான் சொல்றோம். அந்த குறிப்பிட்ட ஆள் நம்மளா கூட இருக்கலாம், மேக்கர் ஆஃப் த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாகவும் இருக்கலாம். ஆர் இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிறவன்கிட்ட நீ காசை கொடுத்துடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? பார்ட்டிஸ் டு புக்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த இடத்துல மேக்கர் இருக்காங்கல்ல, மேக்கர் தான் வந்து கிரெடிட்டர். மேக்கர் ஆஃப் த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் கிரெடிட்டார். லாஸ்ட் இதுல மேக்கர் ஆஃப் த ப்ராமிசரி நோட் வந்து டெட்டாரு. இதுல வந்து மேக்கர் ஆஃப் த ப்ராமிசரி இது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிரெடிட்டாரு. அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவன் வந்து டெட்டார். அவனை வந்து அக்செப்டார் ஆர் டிராயின்னு சொல்லிக்கலாம், கிரெடிட்டார டிராயர் ஆர் மேக்கர் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு பில்லு நான் வந்து அக்செப்ட் பண்றேன். அதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் எனக்கு இருக்கு. எய்தர் நான் வந்து அந்த பில் மெச்சூர் ஆகிற வரைக்கும் நான் கையில வச்சுக்கலாம், அந்த பில்லை நான் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் அந்த பில்லை நான் வேற யார் தலையிலயாவது கட்டிக்கலாம். அதாவது இப்போ நான் ஒருத்தனுக்கு 5000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு, அவர் எனக்கு பில்லா தராரு, இந்த எனக்கு 5000 ரூபாய் தா அப்படின்னு பில் தராரு, நான் வந்து 5000 ரூபாய் தரணும். எனக்கு ஒருத்தன் 5000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், அந்த பில்ல எனக்கு ஒருத்தன் தர வேண்டியது இருக்குல்ல காசு, அவன்கிட்ட கொடுத்து நீ தர வேண்டிய 5000த்தை இந்த பில்லோட மேக்கருக்கு தந்துருன்னு நான் அவனுக்கு இன்டோர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த இடத்துல
அந்த மேக்கர் இருக்கார்ல, அவர் தான் வந்து பேய், ஒன் ஹூ இஸ் என்டைட்டில் டு ரிசீவ் மணி. நான் இப்போ ஒருத்தனுக்கு இன்டோஸ் பண்ணி கொடுத்தேன்ல, அவன் தான் வந்து பேயர். இங்க தப்பா கொடுத்துருக்கான், அவன் வந்து பேயர். ஓகேவா? அவன் தான் பே பண்ணணும். சாம்பிள் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துக்கோ. ஓகே. அடுத்து எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஃபர்ஸ்ட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் த்ரீ பார்ட்டிஸ் இருப்பாங்க. அதில் என்னன்னா, டிராயர், டிராயி, பேய். அதாவது டிராயருங்கிறது அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை மேக் பண்ணுவார். டிராயிங்கிறது அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பேய்ங்கிறது அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டை ஒருத்தருக்கு பே பண்ணும். அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆள் தான் பேயின்னு சொல்லும். சம்டைம்ஸ் டிராயியும் பேயும் ஒரே ஆளாக இருக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓரலா இருக்கக்கூடாது, வேலிடு கிடையாது, ரைட்டிங்ல மட்டும்தான் இருக்கணும். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா ஒரு ஆர்டர் இருக்கணும். அதாவது என்னன்னா, நீ எனக்கு கட்ட வேண்டிய தொகை 5000 ரூபாய்ங்கிறது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. நீ எனக்கு 5000 ரூபாய் கட்டியே ஆகணுங்கிறது தான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? அடுத்து, அன்கண்டிஷனலா இருக்கணும். அதாவது த ஆர்டர் மஸ்ட் பி டெஃபினைட் அண்ட் அன்கண்டிஷனல். அதாவது இப்போ வந்து நான் ஒருத்தர்கிட்ட பிடிச்சி, நீ வந்து எனக்கு என்ன சொல்ல, இந்த உலகத்துல இருக்கிற சொத்தெல்லாம் நீ எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு பில்லு கொடுத்தா, அது வந்து டெஃபினைட்டும் கிடையாது, அன்கண்டிஷனலும் கிடையாது. எப்பயும் அவனால பே பண்ண. இப்போ வந்து நீ எனக்கு தர வேண்டிய தொகை 5000 ரூபாய் பே பண்ணுங்கிறது டெஃபினைட் அண்ட் அன்கண்டிஷனல். ஓகேவா? அதே சமயத்துல வந்து நீ எனக்கு, நான் உனக்கு வந்து ஆஹ், என்ன சொல்ல, ஒரு 10 கிலோ வாட்டர் மெலன் தரேன், அதுக்கு வந்து நீ வந்து எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனோட அவனை வந்து தர சொல்லக்கூடாது. ஓகேவா? அதுவும் வந்து பில்லு கிடையாது. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து மேக்கரால சைன் பண்ணப்பட்டிருக்கணும். இப்போ நான் வந்து அவன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்ல, இந்த மாதிரி காசு கட்டிடுறேன். இப்போ நான் வந்து என்ன சொல்றது, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து காசு கட்டிடு அப்படின்னு போட்டா அது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வேலிட் கிடையாது. அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் 5000 ரூபாய் காசு கட்டிடு அப்படின்னு போட்டா அது வேலிடான பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து மணி மட்டும்தான் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதுல போய் உட்காந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் எனக்கு 40 பருத்தி மூட்டை கொடுத்து விடு அப்படின்னு வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் போட முடியாது. எனக்கு 40,000 கொடுன்னு வேணா போடலாம், ஆனால் 40 பருத்தி மூட்டை வாய்ப்பே இல்லை. ஆர்எல்ஸ் எனக்கு 40 தாட்டி தண்டால் எடு அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. அடுத்து, ஸ்டாம்ப்டு. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியன் ஸ்டாம்ப்ஸ் ஆக்ட் படி ஸ்டாம்ப் செய்யப்பட்டிருக்கணும். பார்ட்டிஸ் பில்ஸ், அதான் சொல்லியிருக்கேன், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கண்டெய்ன் டிஸ்டிங்க்ட் அண்ட் சர்டைன் பர்சன். சம் கேசஸ்ல டிராயரும் பேயும் ஒரே ஆளா இருக்கலாம். நான் திருப்பி திருப்பி சொன்னேன்ல, டிராயர் அண்ட் பேயும் ஒரே ஆளா இருக்கலாம், தப்பு கிடையாது. Difference between promissory note to bills of exchange, now that promissory note instrument writing containing an unconditional order, அதுக்கப்புறம் unconditional undertaking signed by the ministers to pay a certain sum of money to 30% to the order of 10%. Bills of exchange writing containing unconditional order signed by the makers directing a certain sum of money. இந்த டெஃபினிஷன்லாம் மேலே கொடுத்தது, நான் அதை அப்படியே திருப்பி இது பண்ணணும்ல. ப்ராமிசரி நோட்டு ப்ராமிஸ் டு பே. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் டு பே. நான் உனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ற பேமெண்ட்டுக்கு அதுதான் ப்ராமிசரி நோட்டு. நீ வந்து எனக்கு காசு கட்டிருங்கிறது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ப்ராமிசரி நோட்ல ரெண்டே பார்ட்டிஸ், மேக்கரு பேய். ஆனா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மூணு பார்ட்டி, மேக்கரு, அக்செப்டர், பேய். மேக்கரை டிராயர்னு சொல்லலாம், அக்செப்டர் டிராயின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ப்ராமிசரி நோட் அக்செப்டன்ஸ் தேவை கிடையாது. ப்ராமிசரி நோட்டுக்கு அக்செப்டன்ஸ் தேவை கிடையாது. நான் வந்து உனக்கு காசு கட்டிடுறேன்ப்பா, ப்ராமிஸுங்கிறது ப்ராமிசரி நோட், அது யார் அக்செப்ட் பண்ண போறா? அதெல்லாம் அக்செப்ட் பண்ண தேவையில்லை. ஆனா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேபிள் டு பேரர். அதாவது என்னன்னா, ப்ராமிசரி நோட்டை கேரி பண்ணி இருக்காங்கல்ல, அந்த பேரருக்கு வந்து பேமெண்ட் வந்து தர வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கேரி பண்ற பேரருக்கு பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து, இதுதான் ரொம்ப முக்கியமானது, ப்ரெசன்மெண்ட். இன்னும் 7A, 7B, 7C, இது மூணும் ப்ரெசன்மெண்ட்ல முடிச்சிட்டா அவ்வளோதான். அடுத்து 8, 9, 10, 11, 11A, அப்புறம் 11B, அப்புறம் 12 டிஃபரன்ஸ் பிட்வீன் நீ பார்த்துருவேன். 13, 14, 13B இருக்கு, அது கொடுத்துருக்காங்க தெரியல. அடுத்து 14ல இன்னொரு பார்ட் இருக்கு. அடுத்து 15 சாப்டர் ஓவர்.
ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ப்ரெசன்ட்மெண்ட் தான் பார்த்தோம். ப்ரெசன்ட்மெண்ட் இது ஒரு கான்செப்ட். ஒன் சென்டிங் அ டாக்குமெண்ட் பை ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் கிளைமிங் அன் அக்செப்டன்ஸ் ஆர் பேமெண்ட். அதாவது என்ன சொல்ல வரான்னா, ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்றான். எதுக்கு ப்ரெசென்ட் பண்றான்? எனக்கு நீ இவ்வளோ அமௌண்ட் தர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து ப்ரெசென்ட் பண்றான். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட்டுக்கு அந்த டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணான். அது வந்து ப்ரெசென்ட்மெண்ட்னு சொல்றான். ப்ரெசென்ட்மெண்ட்ல வேரியஸ் வகை இருக்கு. அதுல என்ன சொல்ல, ஒரு ஒரு வகையும் எப்படி வந்து பிரிச்சிருக்கான் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து ப்ரெசென்ட்மெண்ட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அடுத்து ப்ராமிசரி நோட்டு ஆர் செக். இப்போ ஒரு ப்ராமிசரி நோட் ஆர் செக்குக்கு கீழே ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட். அவன் என்ன சொல்ல வரான்? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட்டும் வருது, ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ் வருது. உனக்கு குழப்பமா இருக்கும். ஆனா வந்து நான் என்னன்னு சொல்றேன். ப்ராமிசரி நோட் ஃபார் செக், ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட். அதாவது என்ன சொல்ல வரணும்னா, ப்ராமிசரி நோட்டும் செக்கும் என்ன? ப்ராமிசரி நோட்டு எதுக்கு ஃபர்ஸ்ட் படும்? ஐ ப்ராமிஸ் டு பே யூ 5,000. ஐ ப்ராமிஸ் டு பே யூ 5,000. செக்கு, இந்த செக்கை கொண்டு வரவனுக்கு நீங்க 5,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படிங்கிறது வந்து சொல்றோம். இந்த 5,000 ரூபாய் அவனுக்கு பே பண்ணிருங்க, 5,000 ரூபாய் அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ அதனால ரெண்டுத்துலையுமே இந்த பேமெண்ட்டுங்கிறது ரொம்ப இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட். ப்ராமிசரி நோட்டை அக்செப்ட் பண்ண தேவையில்லை, செக்கை யாரும் அக்செப்ட் பண்ண தேவையில்லை. அதனால ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ் ப்ராமிசரி நோட் செக்ல கிடையாது. அதே பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பேமெண்ட்டும் இருக்கு. யாராவது அக்செப்ட் பண்ணாதான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வேலிடு. ஸோ ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸும் இருக்கு, ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட்டும் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட்மெண்ட்ஸ் ஃபார் அக்செப்டன்ஸ் பார்த்துரும். கான்செப்ட் இருக்கு. பில்ஸ் பிரசன்டட் ஃபார் அக்செப்டன்ஸ். ஓகே, இந்த பில்லு வந்து அக்செப்டன்ஸ்க்காக வச்சிருக்கு, அக்செப்டன்ஸ்க்காக ப்ரெசென்ட் பண்றாங்க. ஓகேவா? யார் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம்? ஏன்னா இப்போ வந்து எனக்கு நான் ஒரு பில்லு இன்னொருத்தனுக்கு எதுக்கு ப்ரெசென்ட் பண்றேன்? நீ ரிஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ப்ரெசென்ட். நீ அக்செப்ட் பண்ணணும் தானே ப்ரெசென்ட் பண்றேன். நீ அக்செப்ட் பண்ணணும் தானே நான் டிமாண்ட் பண்றேன். ஸோ பர்சன் என்டைட்டில் டு டிமாண்ட் அக்செப்டன்ஸ். நான் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது நீ அக்செப்ட் பண்ணுன்னு. நான் வந்து நீ அக்செப்ட் பண்ணுவியா, என் டிமாண்ட் அது உன்னால நிறைவேற்றி வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு அந்த மாதிரி சொல்றான். புரியுதா? அடுத்து யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும்? பில்ல. பில்ல வந்து ஒரு டிராயிக்கு தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். டிராயிங்கிறது த ஒன் ஹூ இஸ் என்டைட்டில் டு அக்செப்ட் த பில். ஒன் ஹூ இஸ் என்டைட்டில் டு அக்செப்ட் த பில். டைம் லிமிட் ஃபார் பேமெண்ட். ஒரு ரீசனபிள் டைம்குள்ள பேமெண்ட் பண்ணலாம். அதான் எப்போ ரீசனபிள் டைம்? ஃப்ரம் த டேட் ஆஃப் டிராயிங். எப்போ வந்து அந்த பில்லை ட்ரா பண்ணாங்களோ, எப்போ வந்து அந்த பில்லை மேக் பண்ணாங்களோ, அதுலேருந்து ஒரு ரீசனபிள் டைம்ல பேமெண்ட்டை பண்ணணும். எப்படி? வேர் இது ஃபர்ஸ்ட் வேர் டு செட். ஓகேவா? ஒரு இப்போ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும். ஓகேவா? அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் வந்து நீ ப்ரெசென்ட் பண்ணணும். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு வந்து ஒரு பிளேஸ் மென்ஷன் ஆயிரும். அந்த பர்டிகுலர் பிளேஸ் மென்ஷன் ஆயிருந்தா நீ அந்த பிளேஸ்ல பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி அந்த பிளேஸ் மென்ஷன் ஆகாட்டி எய்தர் அந்த குறிப்பிட்ட பர்சனோட பிஸ்னஸ் பிளேஸ்லயோ ஆர் ரெசிடென்ஸ்லயோ நீ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். எப்போ வந்து நீ வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ப்ரெசென்ட் பண்ணும்? பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல, பிஸ்னஸ் டேல. ஓகே. இப்போ ஒருத்தன் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டான். நான் பே பண்றேன் சார், இந்த பில்லை நான் பே பண்றேன் சார்னு அக்செப்ட் பண்ணிட்டான். இப்போ பே பண்றேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அவன் பேமெண்ட்ல டிஃபால்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்? டிராயி இஸ் நாட் லயபிள். அதாவது டிராயிங்கிறது யாரு? ஒன் ஹூ ரிசீவ்ஸ் த பில், ஒன் ஹூ இஸ் என்டைட்டில் டு அக்செப்ட் த பில். அவன் வந்து லயபிள் இல்லைன்னு சொல்றான். ஓகேவா? அது நம்ம லா சொல்லுது, குழப்பிக்காம அப்படியே ஃபர்தரா மூவ் ஆகுது. டைம் லிமிட் ஃபார் அக்செப்டன்ஸ். அவன் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவன் அக்செப்ட் பண்றதுக்கு டைம் லிமிட் இருக்கு? அதாவது இப்போ நான் வந்து பில்லை மேக் பண்ணிட்டேன். நான் வந்து அவன் அந்த பில்லை அக்செப்ட் பண்ணணும். அவனுக்கு எவ்வளோ நம்ம டைம் கொடுக்கலாம்? நான் அவனுக்கு பில்லை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன்ல, அவன் பில்லை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறம்
அவனுக்கு 48 ஹவர்ஸ் தருவேன், நீ இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படிதான். அப்படி இல்லாட்டி என்ன சொல்ல, நம்ம ஃபர்தரா பார்த்துக்கலாம். நீ 48 ஹவர்ஸ்க்குள்ள ஆனால் கண்டிப்பா பில்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆர்எல்ஸ் பில்ல டினை ஆச்சு பண்ணலாம், ரெண்டுத்துல ஏதாவது ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு பில்ல நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவேன், எந்த மோடில் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன்? எய்தர் ஹேண்ட் டெலிவரி, டைரக்டா போய் கையில கொடுத்துருவேன் பில்ல, ஆர்எல்ஸ் ஆர்எல்ஸ் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல, அதாவது ஒரு லெட்டர் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அவனுக்கு போஸ்ட்ல போடுவேன். இப்போ ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எப்போ டிஸ்ஆனர் பண்ணும்? என்னன்னா, இப்போ எனக்கு ஒருத்தன் 5000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு. அதை நான் ஒரு பில்லா போட்டு அவனை தேடுறேன், ஒரு ரீசனபிள் சர்ச் பண்ணிட்டேன், ஆனாலும் அவன் கிடைக்கல. ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்ஆனர்டுன்னு வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் அந்த என்ன சொல்றான், அவன் எனக்கு 5000 ரூபாய் தரணும், நான் பில்லை தூக்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்க்கு வான்னு சொல்லிட்டான். சரின்னு ஓகே, நான் அந்த பிளேஸ்க்கு போறேன். ஆனா அந்த பிளேஸ்ல ஆளை காணோம், என்னதான் தேடினாலும் ஆளை காணோம். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்ல, டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. இதுதான் ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ். இந்த ஹோல் கான்செப்ட் இப்போ சொன்னல, பில் presented ஃபார் அக்செப்டன்ஸ், who shall present, person entitled to demand acceptance presented to whom, ட்ராய்க்கு present பண்ணும், டைம் லிமிட் reasonable time from the date of making, where to send it, so to a specific place, if not ordinary business or residence, time and day, business hours or business daysல present பண்ணும். Default in payment, draw is not liable. Time limit for acceptance 48 hours after site. Mode of sending, hand deliveryல பண்ணலாம், or ரெஜிஸ்டர்ட் லெட்டர் போஸ்ட் மூலியமா அனுப்பலாம். எப்போ டிஸ்ஆனர் ஆகும்? ரீசனபிள் சர்ச்க்கு அப்புறம் ட்ராய் கிடைக்கலன்னா, ஆர்எல்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் மென்ஷன் பண்ணி அந்த பிளேஸ்க்கு வந்தப்பவும் ட்ராய் ரீசனபிள் சர்ச்க்கு அப்புறம் கிடைக்காட்டி இட் இஸ் டிஸ்ஆனர்ட். ஸோ இப்போ கனெக்டட் செக்ஷன்ஸ் டு ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட் பார்க்கலாம். கனெக்டட் செக்ஷன் டு ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட், அதாவது இப்போ இந்த ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட் முடிச்சிட்டா, அதை அந்த 7B7C முடிச்சிட்டா, நம்ம ஒரு பாதி கிணறு தாண்டிட்டோம். அடுத்து செக்குங்கிற அந்த மீதி கிணறு தான். ஓகே, ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட், ப்ரெசென்ட்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் இன் கேஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட். ஓகே வாங்க, applicable for presentment payable within a certain period after sale. Okay, presented to present person who is entitled to demand payment, presented within reasonable time, presented to maker of promissory note. Okay, time and day, business hours, business day, consequences and default payment, maker is not liable. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் ஒருத்தனுக்கு ப்ராமிசரி நோட்டு கொடுத்துட்டேன், இந்தப்பா நான் உனக்கு பே பண்ணிடுறேன்னு ப்ராமிசரி நோட்டை கொடுத்துட்டேன். இப்போ பேமெண்ட்டுக்குன்னு ஒரு டைம் வரும்ல, அந்த டைம் வரும்போது ப்ரெசன்ட்மெண்ட் கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ளிகபிலிட்டி. ப்ராமிசரி நோட் பேபிள் வித்தின் சர்டன் பீரியட் ஆஃப்டர் சைட். அதாவது இப்போ நான் அந்த ப்ராமிசரி நோட்டு ஒருத்தர் கொடுத்துட்டான், சாமி நான் உனக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிசரி நோட்டு கொடுத்துட்டான். நான் என்ன பண்றேன், அந்த ப்ராமிசரி நோட்டை கையில வச்சுக்கிட்டே அலையிறேன். ஒரு என்னன்னா, ஒரு சர்டன் ரீசனபிள் டைம் அவனுக்கு கொடுத்துட்டேன். ப்ராமிசரி நோட்ல ஒரு ரீசனபிள் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கான், அந்த ரீசனபிள் டைம் அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த ரீசனபிள் டைம்க்கு அப்புறம் அவன் கண்ணுல சிக்கிற அடுத்த செகண்ட் நான் அந்த ப்ராமிசரி நோட்டை ப்ரெசென்ட் பண்ணிடுவேன். இந்த நீ தர வேண்டிய பணம் இந்த ப்ராமிசரி நோட்ல இருக்கு, இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், நீ எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு நான் அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். யாருக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன்? சி, யார் அதை ப்ரெசென்ட் பண்ணுவா? யாரு ப்ராமிசரி நோட்டை ப்ரெசென்ட் பண்ணுவா? யாரு பேமெண்ட்டை டிமாண்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கோ அவன் தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். யாருக்கு பேமெண்ட் டிமாண்ட் பண்ற உரிமை இருக்கோ அவன் தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? அந்த ப்ராமிசரி நோட்டை மேக் பண்ணிருக்காங்கல்ல, அவனுக்கு தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அடுத்து ப்ரெசென்டட் வித்தின் ரீசனபிள் டைம். ஓகே, ஒரு ரீசனபிள் டைம்ல ப்ரெசென்ட் பண்ணிடணும். அந்த டைம் ரீசனபிள் டைம் என்ன? பிசினஸ் ஹார்ஸ், பிசினஸ் டேஸ், அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ ஏதாவது ஒரு டிஃபால்ட் இன் பேமெண்ட் நடக்கல அப்படின்னா அந்த ப்ராமிசரி நோட்டை மேக் பண்ணவன் லயபிள் கிடையாது. அடுத்து ப்ரெசன்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அட் ஸ்பெசிஃபைட் பிளேஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல
மென்ஷன் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி பேமெண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல பண்றேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். ஓகேவா? இப்போ அந்த பிளேஸ்ல வந்து பே பண்ணலாம் டிசைட் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த பிளேஸ்ல பே பண்ணலாம் டிசைட் ஆயிருக்கும். சரி, அந்த பிளேஸ்க்கு போயிட்டான். நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த அந்த பிளேஸ்ல தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னன்னா, ப்ராமிசரி நோட்ல வந்து நான் உனக்கு சென்னையில பே பண்றேன் அப்படின்னு ஒரு பிளேஸை டிசைட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம வந்து சென்னையில மட்டும்தான் அந்த பேமெண்ட் நடக்கும். இப்போ நான் சென்னையில பே பண்ணியிருக்கேன், திருச்சியில பே பண்ணிடுறேன், சென்னையில பே பண்ணிடுறேன்னு எந்த ஒரு பிளேஸும் மென்ஷன் பண்ணல ப்ராமிசரி நோட். ஸோ அப்படி எந்த ஒரு பிளேஸும் மென்ஷன் பண்ணாட்டி ஒரு பிளேஸை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளேஸ்ல வந்து பேமெண்ட் நடக்கணும், அவ்வளவுதான். presentment when exclusive place is absent. இதோ இப்பதான் சொன்னேன்ல. அந்த யூஷுவல் பிளேஸ் இப்போ வந்து என்னன்னா, ஆஹ் என்ன சொல்றோம், ஆஹ் இப்போ வந்து நான் இப்போ இதை ரீஸ்டார்ட் பண்றேன். என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் டிசைட் பண்ணோம் ப்ராமிசரி நோட்ல, சென்னையில வந்து பே பண்றேன். ஓகே, சென்னையில வந்து பே பண்ணிட்டோம், அங்கதான் பே பண்ணுது. இப்போ அந்த பே பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து டிசைட் ஆகல. பே பண்ண வேண்டிய பிளேஸ் டிசைட் ஆகல. ஸோ ப்ராமிசரி நோட்டை எந்த பிளேஸ்ல மேக் பண்ணானோ அதே பிளேஸ்ல வந்து பேமெண்ட் நடக்கணும். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிளேஸே இல்லை, அதாவது ப்ராமிசரி நோட் மேக் பண்ண பிளேஸே தெரியல. அதுக்கப்புறம் எங்க வந்து பேமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணமோ அந்த பிளேஸும் தெரியல. ஸோ யூஷுவல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்எல்ஸ் ரெசிடென்ஸ்ல தான் பேமெண்ட் நடக்கணும். இப்போ இதை நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் ஒரு பர்சன் சென்னையில ப்ராமிசரி நோட்டு மேக் பண்ணியிருக்கேன். நான் அந்த ப்ராமிசரி நோட்ல என்ன பண்ணியிருக்கேன், திருச்சியில வந்து பேமெண்ட் பண்ணிடலாம், திருச்சியில பேமெண்ட் வச்சுக்கலாம் நான் வந்து ப்ராமிசரி நோட்ல நான் சொல்றேன். ஸோ அந்த பேமெண்ட் திருச்சியில மட்டும்தான் நடக்கும். இப்போ நான் வந்து திருச்சியில மேக் பண்ணலாம், திண்டிவனத்துல மேக் பண்ணலாம், நான் எந்த மாதிரி பிளேஸும் நான் டிசைட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எந்த இடத்துல நான் ப்ராமிசரி நோட்டு மேக் பண்ணேன், சென்னையில மேக் பண்ணேன். ஸோ சென்னையில தான் பேமெண்ட் நடக்கணும். இப்போ நான் வந்து சென்னையில மேக் பண்ணதும் அந்த பிளேஸும் தெரியல. இப்போ நான் சென்னையில தான் மேக் பண்ணானேன்னு எனக்கே தெரியல. அதே சமயத்துல நான் திருச்சி திண்டிவனம்னு எந்த ஒரு பிளேஸும் பேமெண்ட்டுக்காக டிசைட் பண்ணது. ஸோ அந்த பேமெண்ட் எப்போ நடக்கும்னா, அந்த யார் பே பண்ணனானோ, யார் மேக்கரோ, அந்த மேக்கரோட பிஸ்னஸ் பிளேஸ்ல தான் வந்து பேமெண்ட் நடக்கணும். பிஸ்னஸ் பிளேஸ்ல பிஸ்னஸ் ஹார்ஸ்ல அந்த பேமெண்ட் நடந்தே தீரும். ஓகேவா? மேக்கரோட பிஸ்னஸ் பிளேஸ் அண்ட் பிஸ்னஸ் ஹார்ஸ். ஓகேவா? இப்போ பிஸ்னஸ் பிளேஸே அவனுக்கு மேக்கருக்கு இல்லாட்டி ரெசிடென்சி, அவ்வளவுதான். இப்போ மேக்கர் வந்து பேமெண்ட் பண்ண டிலே பண்றான். ஸோ என்ன சொல்றான், மேக்கர் வந்து ஒரு ஜென்யூன் ரீசனுக்காக பேமெண்ட் வந்து போகுது. என்னன்னா, இப்போ வந்து சார் என்கிட்ட 5000 ரூபாய் ரெடியா இருக்கு சார், எங்க ஏரியால புயலா இருக்கு, என்னால டிராவல் பண்ணி பண்ண முடியல, அதனால என்னால இந்த தேதியில பேமெண்ட் பண்ண முடியல. அது ஜென்யூன் ரீசன் தானே, புயல்னா எப்படி வர முடியும்? ஸோ அந்த டயத்துல வந்து டிலே எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவாங்க. ஆர்எல்ஸ் இப்போ ஏதாவது ஒரு மிஸ்கண்டக்ட் நெக்லிஜென்ஸ், அதாவது சார் எனக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சு சார், ஐயோ சார் நான் மறந்துட்டேன் சார் பேமெண்ட்டுக்கு, அப்படின்னு ஏதாவது டிலே பண்ணானா அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது, கண்டிப்பா பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பிரசன்ட் டு ஏஜென்ட் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அசைனிங். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு ஏஜென்சி வச்சிருக்கேன். ஓகேவா? நான் வந்து ஒரு ஏஜென்சி வச்சிருக்கேன். நான் ஒரு ப்ராமிசரி நோட்டை ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன். அந்த ஆள் வந்து என்கிட்ட எப்போ ப்ராமிசரி நோட்டு என்கிட்ட ப்ராமிசரி நோட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஓகேவா? நான் அவைலபிளா இல்லை, நான் ஏஜென்சில இருக்கேன். ஸோ என்னோட ஒன் ஆஃப் த ஏஜென்ட் கிட்ட அவர் ப்ராமிசரி நோட்டு கொடுத்தா அது என்கிட்டே கொடுத்த மாதிரி. இப்போ நான் செத்து போயிட்டேன். ஆனா வந்து நான் வந்து ஒருத்தருக்கு இப்போ பே பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணி ப்ராமிசரி நோட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நான் செத்து போயிட்டேன், யார்கிட்ட அவர் ப்ராமிசரி நோட்டை கொடுத்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணிப்பாரு? எனக்குன்னு ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பான். அந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட ப்ராமிசரி நோட்டை கொடுத்து இந்த மாதிரி இந்த ஆள் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு,
நீ அந்த காசை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட கொடுத்துருவாரு. ஆர்எல்ஸ் இன்சால்வன்சி. இப்போ நான் இன்சால்வ் ஆயிட்டேன்னா கோர்ட்டு எனக்கு அசைனின்னு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணும். அப்படி என்னன்னா எனக்கு வர அசட் லைபிலிட்டியை அவர் மேனேஜ் பண்ணிப்பாரு. கோர்ட் வந்து அவர் அசைன் பண்ணிருப்பார். இப்போ நான் இன்சால்வெண்ட் ஆயிட்டேன்னா என்ன சொல்ல, ஆஹ் அந்த ப்ராமிசரி நோட்டை வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அசைனி கிட்ட ப்ரெசென்ட் பண்ணா போதும். அந்த அசைனி எப்போ வந்து பணம் வருதோ அப்போ வந்து ப்ராமிசரி நோட்டை ப்ரெசென்ட் பண்ணவர்கிட்ட பணத்தை அனுப்பிடுவாரு. அடுத்து ப்ரெசன்ட்மெண்ட் இஃப் நோ ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ரெசிடென்ட். இப்போ வந்து எதுவுமே இல்லை. பிளேஸ் ஆஃப் இப்போ நான் வந்து சொன்னேன்ல, ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த பிளேஸ்ல பேமெண்ட் நடக்கணும். ஓகே, குறிப்பிட்ட பிளேஸ் மென்ஷன் பண்ணல. எந்த இடத்துல மேக் பண்ணியிருக்கானோ அந்த இடத்துலயே வந்து பேமெண்ட் நடக்கணும். ஸோ மேக் பண்ண இடமும் வந்து தெரியல. ஓகே, அப்போ யூஸ்வல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் யூஸ்வல் ரெசிடென்ஸ். இப்போ அதுவும் இல்லை, பிஸ்னஸ் பிளேஸும் இல்லை, ரெசிடென்ஸும் இல்லை. அவன் கண்ணுல சிக்குனா அவன் கையில ப்ராமிசரி நோட்டை கொடுத்துடலாம். எப்ப கண்ணில் சிக்கிறானோ அப்ப கொடுத்துடலாம். அடுத்து அதர் செக்ஷன் ஆன் ப்ரெசன்ட்மெண்ட். ஹவர்ஸ் ஃபார் ப்ரெசன்ட்மெண்ட். ஒரு ஒரு டைம் மென்ஷன் பண்ணல, ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு டைம் மென்ஷன் பண்ணல. ஸோ பிஸ்னஸ் ஹவர்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நான் பேங்க் மூலியமா பே பண்றேன்னு வச்சுக்கோங்க, பேங்கிங் ஹவர்ஸ். ஆர் பேங்கை தவிர்த்து வேற ஏதாவது மீன்ல வந்து பே பண்றேன்னா யூஸ்வல் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல பேமெண்ட் ப்ரெசென்ட்மெண்ட் பண்ணா போதும். அவ்வளோதான். இப்போ presentment of promissory note or bills of exchange after sight or after date. Any promissory note or bills of exchange which is payable at certain period after date or sight shall be presented for payment on maturity. அதாவது என்ன சொல்ல வரான்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியட் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது என்னன்னா, ஆஹ், இந்த குறிப்பிட்ட பீரியட்ல பேமெண்ட் நடக்கணும்னு அதை மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த குறிப்பிட்ட பீரியடை தாண்டி போயிருச்சு. ஓகேவா? ஆர்எல்ஸ் இப்போ என்னன்னா அந்த குறிப்பிட்ட பீரியட் மென்ஷன் பண்ணியிருப்போம். அவனை அந்த டயத்துல வந்து பார்த்துட்டோம். ஓகே, அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன சொல்ல, அந்த டெட்டாரை பார்த்துட்டோம், கையில சிக்கிட்டான். ஸோ அவனுக்கு அந்த இதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு பேமெண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிற கான்செப்டுக்கு பேரு பேமெண்ட் ஆன் மெச்சூரிட்டின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். Presentment of promissory note payable by installment. Any promissory note payable by installment shall be presented for each payment of each installment, and if not paid, it is treated as non-payment on maturity. அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ என்கிட்ட 10,000 ரூபா வந்து நான் உனக்கு தரேன், ஆனா 4 இன்ஸ்டால்மெண்ட்டா தரேன் அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நீ என்ன பண்ற, 2,500 2,500 2,500 4 2,500 ப்ராமிசரி நோட்டா பிரிச்சிடுற. நான் 10,000 ரூபா தரேங்கிறத நீ வந்து 4 ப்ராமிசரி நோட்டா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிற. ஓகேவா? இந்த மந்த்துக்குள்ள நான் வந்து 2,500 தரணும். நான் ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டேன், நீ ஃபர்ஸ்ட் ப்ராமிசரி நோட்டை கேன்சல் பண்ற. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டேன், செகண்ட் ப்ராமிசரி நோட்டை கேன்சல் பண்ற. இப்போ தேர்ட் இது நான் கட்டலை. ஸோ தேர்ட் இது கட்டாட்டி நீ என்ன தெரியுமா பண்ணுவ, இவன் தேர்ட் இதை கட்டலை, தேர்ட் ப்ராமிசரி நோட்டை கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நாட் பெய்டு ஈவன் ஆஃப்டர் மெச்சூரிட்டின்னு டிக்ளேர் பண்ணிடுவேன். அவ்வளோதான். அடுத்து presentment for payment. Promissory note, bills of exchange or check shall be presented for payment to maker, acceptor, drawee. If there is a default in presentment, the other party will not be liable. அதாவது என்ன சொல்ல வரான்னா, ஒரு ப்ராமிசரி நோட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்கு, அதை பேமெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இதை பே பண்ணணும் நீ, அதனால நான் இந்த ப்ராமிசரி நோட்டையோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ செக்கையோ வந்து உனக்கு ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னு பேமெண்ட்டுக்கு நான் ரெடியா இருக்கேன், ப்ரெசென்ட் பண்ணிட்டு. ஆனா இப்ப நான் ப்ரெசென்ட் பண்ணவே நான் மறந்துட்டேன்னு வையேன். ஸோ அவன் வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது, அவன் எனக்கு கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ப்ரெசென்ட் பண்றதை மறந்துட்டேன். ஓகேவா? இப்போ ப்ரெசென்ட்மெண்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்? இதர் டைரக்டா பை பர்சன் ப்ரெசென்ட் பண்ணலாம், ஆர் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல ப்ரெசென்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். அடுத்து செக் அண்ட் கனெக்டட் செக்ஷன்ஸ். செக் இஸ் அ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் drawn on a specific bankers payable only on demand. செக்குங்கிறது ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறான். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா யார் வேணாலும் பே பண்ணலாம்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேங்கர் மட்டுமே பே பண்ண முடியும். ஓகேவா? அதுவும் எப்படி பே பண்ண முடியும்? பேபிள் ஆன் டிமாண்ட். நான் வந்து இப்போ வந்து எனக்கு 5,000 ரூபா பே பண்ணு நான் டிமாண்ட் பண்றேன், அந்த 5,000 ரூபாங்கிற அமௌண்ட்டை மட்டும் தான் பே பண்ண முடியும். அதை தாண்டி 1 ரூபா பே பண்ண முடியாது.
ஓகேவா? there are two types of check, electronic truncated form or check electronic form. அதாவது என்ன சொல்ல வரான்னா ட்ரங்கேட்டட் செக் எலக்ட்ரானிக் செக் சொல்ல போனோம்னா ட்ரங்கேட்டட் செக்னா நம்ம பிசிக்கலா நம்ம பேப்பர் செக் லீஃப் இருக்கும்ல அதுதான் வந்து ட்ரங்கேட்டட் செக். அதே செக்கை டிஜிட்டலைஸ் பண்ணா அது எலக்ட்ரானிக் செக் அவ்வளவுதான். செக்குங்கிறது ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கிற எல்லா எசென்சியல்ஸும் செக்ல இருக்கும். ட்ரான் ஆன ஸ்பெசிஃபைட் பேங்கர் அந்த பேங்க் பேங்கர்னா என்ன சொல்ல, பேங்கரை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு ஆளு. ஸோ யாருக்கு நம்ம டிரா பண்றோமோ அவங்க தான் வந்து பேங்க்னு சொல்றோம். ஓகேவா? பேபிள் ஒன்லி ஆன் டிமாண்ட். இட் சுட் பி பேபிள் வென் எவர் ஹோல்டர் பிரசன்ட் இட் ஃபார் பேமெண்ட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ செக்கு வந்து நான் எழுதி சைன் பண்ணி ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டேன். இந்த அப்பா 5000 ரூபா நான் உனக்கு தரேன், செக்கா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கா தந்து ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டேன். அவன்கிட்ட செக்கா கையில கொடுத்தோடனே பேமெண்ட் எல்லாம் கிடைச்சிடாது. அந்த செக்கை அந்த ஆளு ஒரு ரீசனபிள் டைம்க்குள்ள அந்த பேங்கர் கிட்ட போவான், ஒரு பேங்கர் கிட்ட போவான். அந்த பேங்கர் இவன் அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ண அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டே பண்ணுவான். ஓகேவா? பார்ட்டிஸ் டு த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்சுவலா இதுல 3 பார்ட்டி இருப்பாங்க. ஓகேவா? டிராயர், யார் வந்து செக்கை டிரா பண்றாங்களோ ஒரு செக்கை மேக் பண்றாங்களோ அவங்க தான் டெட்டாரா இருப்பாங்க. லைபிலிட்டி இஸ் பிரைமரி அண்ட் கண்டிஷனல். ஓகே, லைபிலிட்டிங்கிறது பிரைமரியா இருக்கும் அண்ட் கண்டிஷனலாகவும் இருக்கும். அடுத்து டிராயிங், பர்சன் ஆன் ஹூம் த செக் இஸ் ட்ரான் இட் இஸ் அ பேங்க் மேக்ஸ் பேமெண்ட். அதாவது என்ன சொல்ல வரான்னா இப்போ நான் வந்து டிராயிங், ஓகேவா, நான் ஒரு குறிப்பிட்ட பேங்க் தான் டிராயின்னு வச்சுப்பேன். அந்த டிராயி தான் பேமெண்ட் பண்ண வேண்டிய ஆளு. அந்த டிராயிங்கிறது எப்பயுமே வந்து ஒரு பேங்காக தான் இருப்பான். ஓகேவா? அவனோட வேலை என்ன, பேமெண்ட் மேக் பண்றது தான் அவன் வேலை. அடுத்து பேய், இந்த பர்சன் வந்து என்னன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அவன் பேர் எழுதியிருக்கும். அதாவது டிராயிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆளை வந்து பே பண்ணணும், நீ இந்த ஆளுக்கு பே பண்ணணும் அப்படின்னு பேங்க் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பான்ல. அந்த பேங்க் வந்து யாருக்கு பே பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆள் தான் வந்து பேய். அதுதான் வந்து செக்ல வந்து டு எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது அந்த பேர் வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யார் பேர் இருக்கோ அவன் தான் பேய். அந்த பேய்க்கு தான் பேமெண்ட் போய் சேரணும். ஓகே, செக் கிளியரிங் ப்ராசஸ் என்னன்னா ஒன்றும் சிம்பிள். நான் வந்து ஒருத்தனுக்கு செக் கொடுக்குறேன். அந்த செக்கை வந்து என்ன பண்ணுறான், அந்த செக்கில் என்ன இருக்கும், இந்த மாதிரி உனக்கு நான் வந்து ஆஹ், இவ்வளோ ரூபா கட்டணும் ஃபார் எக்ஸாம்பிள். இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் பே. பே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளு பேர், யாருக்கு நீ பே பண்றியோ அந்த ஆளோட பேர் எழுதணும். ஓகேவா? அந்த ஆளு தான் வந்து பேய். அங்க மேல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குல்ல அவன் தான் டிராய். ஓகேவா? ருபீஸ், ருபீஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து வேர்டிங்ஸ்ல எழுதணும். எப்படின்னா 1000 ஒன்லி அப்படின்னு போட்டு வேர்டிங்ஸ் எழுதிட்டு இங்க ருபீஸ் சிம்பிள் பக்கத்துல 1000 ரூபாய் நம்பர்ல எழுதணும். எழுதிட்டு மேக்கர் ஆகியனா டிராயர் ஆகியனா அந்த சைன் போடணும் கீழே. அதுக்கப்புறம் வேலிட் ஃபார்ன்னு இருக்குல்ல, அந்த வேலிட் ஃபார் முன்னாடி அக்கவுண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கவுண்ட் நம்பர்ல ஏன்னா என்னோட அக்கவுண்ட் நம்பர் நான் எழுதுவேன். எதுக்கு எழுதுறேன், என் அக்கவுண்ட்ல இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிராயி ஒன்னதான். அந்த டிராயி வந்து பணம் எடுத்து இந்த பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு நான் வந்து ஒரு ஆளோட பேரை மென்ஷன் பண்ணிருக்கேன்ல, என் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுத்து அந்த ஆளுக்கு கொடு அப்படின்னு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். நான் வந்து இந்த மாதிரி செக்கை வந்து அந்த பேய் கிட்ட கொடுக்குறேன். அந்த பேய் என்ன பண்ணுவான், டிராய் அதாவது பேங்க் கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ணுவான். இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் வந்து பணம் தர வேண்டியது இருக்கு, அவர் செக்கா கொடுத்துட்டாரு, அவர் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்து என் அக்கௌண்ட்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கொண்டு போய் நான் நீட்டுறேன். பேங்க் என்ன பண்றான், ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணிட்டு ஓகே என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கா, பணம் இருக்கு, ஓகே இந்த ஆள் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவேன். அதாவது பேங்க் அனுப்பிச்சிருவோம். ஆனா எப்படி அனுப்புவோம், இப்போ வந்து அக்கௌண்ட் இருக்கான்னா என்ன சும்மா பேப்பரை வச்சு டைப் அடிச்சா வந்துருமா, அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணுவோம், எலக்ட்ரானிக் ஃபார்முக்கு மாத்துவோம். அதை எலக்ட்ரானிக்கா மாத்தினதுக்கு அப்புறம் தான் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் ஆகும். அவ்வளவுதான். அதை ட்ரங்கேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் செக் அண்ட் இட்ஸ் மீனிங். ஓகே, அடுத்து 2 செக் இருக்கு, ட்ரங்கேட்டட் செக்கு, எலக்ட்ரானிக் செக்கு. ட்ரங்கேட்டட் செக்குங்கிறது கிளியரிங் சைக்கிள்ல வந்து ட்ரங்கேட் பண்ணுவாங்க, எதர் பை கிளியரிங் ஹவுஸ் ஆர் பை ரிசீவிங் ஆர் பேயிங் பேங்க். அதாவது என்ன சொல்ல வரான்னா ட்ரங்க் ட்ரங்கேட்டட் செக்னா என்ன சொல்றான்,
கிளியரிங் ஹவுஸ்ன்னு ஒரு ஹவுஸ் இருக்கும். அவன் எல்லா செக்கையும் கிளியர் பண்ணுவான். அவன் வந்து கிளியர் பண்ணுவான். ஆர்எல்ஸ் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ற பேங்கோ இல்ல பேமெண்ட்டை பே பண்ற பேங்கோ செக்கை கிளியர் பண்ணுவான். ஓகேவா? இதுதான் வந்து ட்ரங்கேட்டட் செக்குக்கான மீனிங். இந்த ட்ரங்கேட்டட் செக்கோட ப்ராசஸ் என்ன? ஒரு எலக்ட்ரானிக் இமேஜ் ஆஃப் செக்கை கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு செக்கோட பிசிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து கட் பண்ணிடுவாங்க. எலக்ட்ரானிக் மூவ்மெண்ட் தான். இனி வந்து கம்ப்யூட்டர் வழியாக தான் செக்கு மூவ் ஆகும். சும்மா கையில கொடுத்து 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 செக்கு மூவ் ஆகுது. அதெல்லாம் பழைய காலம். அடுத்து எலக்ட்ரானிக் செக்கு, drawn in an எலக்ட்ரானிக் ஃபார்ம். அதாவது என்னன்னா, நான் செக்கையே ஆன்லைன்ல பேங்கோட பேங்கோட ஆப் இருக்கும்ல, பேங்கோட எலக்ட்ரானிக் இன்டர்ஃபியர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐனா யோனோ எஸ்பிஐ ஆப் இருக்கும். அதுல வந்து செக்கை நீ டிரா பண்ணிக்கலாம். நீயே ஆன்லைன்ல வந்து டிரா பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ், நான் டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன், செக்கை டிஜிட்டலாகவே சைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட் நம்பரை டிஜிட்டலாகவே டைப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் யாருக்கு பே பண்ணுமோ அவன் பேர் எழுதி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுமோ ஆன்லைன்ல எல்லாமே பண்ணிடுவேன். அதுதான் வந்து எலக்ட்ரானிக் செக். கிளியரிங் ஹவுஸ் வந்து மேனேஜ் அண்ட் ரெக்கக்னைஸ் பை ஆர்பிஐன்னு போட்டிருக்கான். அடுத்து செக்ஷன்ஸ் கனெக்டட் டு செக். presentment ஆஃப் செக். அடுத்து presentment ஆஃப் செக் டு சார்ஜ் த டிராயர். presentment ஆஃப் செக் டு சார்ஜ் எனி அதர் பர்சன். presentment ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஒன்லி ஆன் டிமாண்ட். ஓகே. presentment ஆஃப் செக் டு சார்ஜ் த டிராயர் அதாவது என்ன சொல்ல வரானா, a check in order to charge the drawer must be presented to bank on which it is drawn before the relation between bank and drawer is altered. அதாவது என்ன சொல்ல வரான்னா, செக் ஒரு செக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். எப்போ ப்ரெசென்ட் பண்ணணும்? இப்போ டிராயருக்கும் டிராயிக்குமான ரிலேஷன் கட் ஆஃப் ஆகிறதுக்குள்ள நம்ம செக்கை ப்ரெசென்ட் பண்ணிடணும். அடுத்து ப்ரெசன்ட்மெண்ட் ஆஃப் செக் to charge any other person. A check in order to charge any other person except drawer shall be present at the bank within reasonable time after its delivery. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு செக்கு நான் டிரா பண்ணிட்டேன். ஆனா என்ன பண்றேன், அந்த செக்கு வந்து வேற ஒருத்தன் அக்கௌண்ட் பேரு, அதாவது வேற ஒருத்தன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவனோட சைன் வாங்கி அவனோட சைன் வாங்கி செக்கை ப்ரெசென்ட் பண்றேன். ஓகேவா? ஆனா எப்ப ப்ரெசென்ட் பண்ணும்? ஒரு ரீசனபிள் டைம்குள்ள ப்ரெசென்ட் பண்ணும். அடுத்து presentment ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட் ஷால் பி presented within reasonable time after it is received. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட் அதெல்லாம் செக்குன்னு சொல்ல வரான். செக்கை எப்போ ப்ரெசென்ட் பண்ணும்? அதை வந்து ரீசனபிள் டைம் ஆஃப்டர் இட் இஸ் ரிசீவ் பை த ஹோல்டர். ஹோல்டர் எப்போ ரிசீவ் பண்றானோ அதுக்கப்புறம் ரீசனபிள் டைம்குள்ள பேமெண்ட் நடக்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். டிஸ்ஆனர் ஆஃப் செக். டிஸ்ஆனர் ஆஃப் செக் அதுலயே ரெண்டு பகுதி இருக்கு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், கான்செப்ட் ஆஃப் ஹோல்டர் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட், நெகோஷியேஷன் அண்ட் சிச்சுவேஷன், presentment is not necessary. Okay. Dishonor of a check. Dishonor of a check is due to insufficient of funds in the account of the drawer. When section get attracted, punishment for dishonor when punishment apply. Okay. செக்ஷன் எப்போ அட்ராக்ட் ஆகும்? செக் வந்து ஒரு பர்சன் வந்து என்ன சொல்லலாம், அக்கௌண்ட் மெயின்டைன் பை வித் பேங்க், செக் இஸ் கிவன் ஃபார் பேமெண்ட் ஃபார் மணி, செக் இஸ் கிவன் டு அனதர் பர்சன் டு பே இஸ் அக்கௌண்ட், செக் இஸ் கிவன் டு டிஸ்சார்ஜ் எனி டெட் or liability, check is returned and unpaid due to insufficient funds in the account. அதாவது என்ன சொல்ல வரான்னா, எப்போ வந்து டிஸ்ஆனர் ஆஃப் செக் அப்படிங்கிற அந்த செக்ஷன் எப்போ அட்ராக்ட் ஆகும்? ஓகே. செக் வந்து என்னன்னா, ஒரு பர்சன் அந்த இப்போ எஸ்பிஐ பேங்க்னா என்னால் எஸ்பிஐ செக்கை மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ நான் எஸ்பிஐ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தா மட்டுமே நான் செக்கை ட்ரா பண்ணியிருக்கணும். அதுதான் கண்டிஷன் நம்பர் 1. ஓகேவா? அடுத்து கண்டிஷன் நம்பர் 2, நான் செக்கை எதுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன்? மணி பே பண்ணுறதுக்காக செக் ட்ரா பண்ணியிருக்கேன். வேற எதுக்கும் நான் செக் ட்ரா பண்ணியிருக்க கூடாது. ஓகேவா? இப்போ கண்டிஷன் நம்பர் 3, அந்த ட்ரா பண்ண நான் செக்கை நான் இன்னொரு பர்சனுக்கு பே பண்ணுறதுக்காக அந்த இன்னொரு பர்சன் கையில் கொடுத்துருக்கணும். அவனுக்கு ஏதோ பே பண்ணுறதுக்காக இந்த இன்னொரு பர்சன் கையில் கொடுத்துருக்கணும். அது கண்டிஷன் நம்பர் 3. அடுத்து கண்டிஷன் நம்பர் 4, நான் வந்து சும்மா என்ன சொல்ல போனா போகுது அப்படின்னு சும்மா அவனுக்கு வந்து காசு கொடுக்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் அவனுக்கு ஏதோ ஒரு டெட்டு இருக்கு, அதாவது நான் அவனுக்கு கட்ட வேண்டிய பணம் ஏதோ பேலன்ஸ் இருக்கு.
அந்த பணத்தை கழிச்சு விட்டுறதுக்காக நான் வந்து அந்த செக்கை வந்து டிரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது கண்டிஷன் நம்பர் 4. அடுத்து கண்டிஷன் நம்பர் 5, அந்த செக்கில் வந்து என்ன சொல்ல, ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். செக் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். எதுக்காக ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும்? கண்டிஷன் நம்பர் 5 ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். கண்டிஷன் நம்பர் 6 எதுக்காக ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும்? நீ என்னதான் வந்து உன் லைபிலிட்டியை கிளியர் ஆஃப் பண்றதுக்கு அந்த செக்கை கொடுத்தாலும் உன் அக்கௌண்ட்ல பணம் இருக்கணுமேடா. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் பேங்க் எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். இந்த 6 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனா மட்டுமே செக்கு வந்து சாரி செக்குங்க நம்ம இந்த செக்ஷன் வந்து, அதாவது டிஸ்ஆனர் ஆஃப் செக்குங்கிற இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆயிருக்கும். எந்தெந்த இதெல்லாம் நாட் கவர்டு? டிஸ்சார்ஜ் இப்போ இந்த கண்டிஷன் 4ல செக் இஸ் given டு டிஸ்சார்ஜ் எனி டெட்டார் லைபிலிட்டி சொல்லிட்டேன், உனக்கு புரிஞ்சிருக்கும். அதுல எதெல்லாம் நாட் கவர்டு? gift கவர்டு கிடையாது, டொனேஷன் கவர்டு கிடையாது, இல்லீகல் கன்சைன்மெண்ட் கவர்டே கிடையாது, அது எந்த செக்ஷன்லயுமே கவர்டு கிடையாது. அடுத்து மாரல் அப்ளிகேஷன் கவர்டு கிடையாது. மாரல் அப்ளிகேஷன்லாம் சும்மா நான் வந்து கொடுக்குறேன், கடமை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பனிஷ்மெண்ட் ஃபார் டிஸ்ஆனர். இப்போ செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும்ல. இதர் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் ஜெயிலில் போடலாம். ஆர்எல்ஸ் செக்ல இருக்கிற அமௌண்ட்டை விட 2 டைம்ஸ் ஃபைன் போடலாம். இப்போ 5,000 ரூபாய் செக்ல எழுதி டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா 10,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். ஆர்எல்ஸ் 2 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கிடைக்கும். ஆர்எல்ஸ் அப் டு 2 டைம்ஸ் ஃபைன் அமௌண்ட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சேர்த்து கூட அவன் பண்ணுவான், ரெண்டு பனிஷ்மெண்ட்டும் சேர்த்து தருவான். அது என்ன சொல்ல, அது சிவியாரிட்டி பொறுத்து. இப்போ எப்பெல்லாம் இந்த பனிஷ்மெண்ட் அப்ளை ஆகும்? இப்போ என்னன்னா, சும்மா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ், இப்போ நான் சில சமயம் ஏதோ ஒரு நான் தெரியாம கூட நடந்திருக்கலாம், எல்லாத்துக்கும்லாம் தூக்கி ஜெயில வைக்க முடியாது. எப்போ இந்த பனிஷ்மெண்ட்டை தரலாம் பார்த்துருவோம். செக் இஸ் presented ஃபார் பேமெண்ட் within a பீரியட் ஆஃப் 3 months ஆர் எனி அதர் வேலிட் பீரியட். இது கண்டிஷன். அதாவது 3 monthsக்குள்ள, இப்போ நான் ஒருத்தனுக்கு வந்து செக் கொடுத்துருக்கேன், அவன் 3 monthsக்குள்ள அதை பே பண்ணியிருக்கணும். சும்மா 3 மாசம் தாண்டிட்டு போய்லாம் பே பண்ணி டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கண்டிஷன் நம்பர் 2, பேங்க் இன்ஃபார்ம் ஹோல்டர் ஆர் payee about in dishonor and holder gave a notice to the debtor to make the payment and notice is given within 30 days. ஓகே. அதாவது என்ன சொல்ல வரான்னா, பேங்க் வந்து என்ன சொல்ல, அந்த செக்கு ஒருத்தன்ட்ட கொடுத்துருப்பான்ல, அவன் வந்து பேங்க்ட்ட வந்து செக் கொடுத்துருப்பான்ல, அவன் கிட்ட பேங்க் என்ன சொல்லியிருக்கோம், சார் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டா இருக்கு, நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அவன் அந்த செக்கை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், டேய் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டாண்டா, நீ எனக்கு வந்து பே பண்ணிடுறான்னு 30 டேஸ்க்குள்ள அவன் எனக்கு நோட்டீஸ் கொடுத்துடணும். அதாவது டிஸ்ஆனர்னு பேங்க் இன்ஃபார்ம் பண்ண 30 டேஸ்க்குள்ள அவன் வந்து ஆஹ், என்ன பண்ணிடணும், டேய் அவன் பேங்க் வந்து டிஸ்ஆனர்னு சொல்லிட்டான், நீ வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணிடுன்னு ஒரு நோட்டீஸ் வந்து விடணும். ஓகேவா? இது கண்டிஷன் நம்பர் 2. அடுத்து கண்டிஷன் நம்பர் 3 என்னன்னா, பேமெண்ட் நாட் மேட் இன் நெக்ஸ்ட் 15 டேஸ். அதாவது இப்போ இந்த 30 நாள்ல நோட்டீஸ் கொடுத்துட்டான். ஓகேவா? அந்த நோட்டீஸ் கொடுத்த 15 நாள் கழிச்சும் பேமெண்ட் நடக்கல. ஓகேவா? அந்த நோட்டீஸ் கொடுத்த 15 நாள் கழிச்சும் பேமெண்ட் நடக்கல. அது வந்து கண்டிஷன் 3. ஓகேவா? பேமெண்ட் நடந்திருக்க கூடாது ஆக்சுவலா. அது கண்டிஷன் 3. டிஸ்ஆனர் கனெக்டட் ப்ரொவிஷன்ஸ். Presumption in favor of the holder. General presumption. Court will presume in case of dishonor of check that the holder received check as per terms of 1/3 section 138 for discharge of debt or liability. This is a burden to prove on drawer. This is purely rebutable presumption where drawer made to prove is contrary. அதான் என்ன சொல்ல வரான்னா, கோர்ட்டோட ஜென்ரல் ப்ரிசம்ஷன் என்னவா இருக்கும், டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் தெரியணும். அதாவது அந்த செக்கை மேக் பண்ணியிருக்கிறவனுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரியணும். அவன் வந்து ஒரு லைபிலிட்டியை கிளியர் ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டுமே அவன் வந்து அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான். அண்ட் செக்கு டிஸ்ஆனர் ஆயிருக்கும்னு கோர்ட் ஜென்ரலாக அசியூம் பண்ணிக்கும். ஓகே, அவன் லைபிலிட்டியை கிளியர் ஆஃப் பண்ணுறதுக்காக செக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணி, அதாவது செக்கை வந்து கொடுத்துருப்பான். அந்த கொடுத்தவன் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து செக்கு, அதாவது என்ன சொல்ல, கோர்ட் வந்து ஜென்ரலாக அசியூம் பண்ணியிருக்கோம். நான் வந்து உனக்கு ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுனால உனக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் திருப்பி ஸ்லோவாக சொல்கிறேன். அதாவது கோர்ட் ஜென்ரலாக என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்,
இந்த ஆள் வந்து அவனோட லைபிலிட்டியை வந்து குறைக்கிறதுக்காக செக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். ஆனா வந்து சாரி, செக்கை வந்து ஒருத்தன்ட்ட கொடுத்துருக்கான், ப்ரெசென்ட் பண்ணல, ஒருத்தன்ட்ட கொடுத்துருக்கான். அந்த ஒருத்தவன் அந்த செக்கை ரிசீவ் பண்ணவன் செக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். ஓகேவா? செக்கை ப்ரெசென்ட் பண்ணி இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்ன்னு வந்திருக்கு. இதுதான் ஜென்ரலா கோர்ட்டு அசியூம் பண்ணிக்கும். ஆனா இப்போ அந்த செக்கை மேக் பண்ணியிருப்பான்ல, அவன் தான் ப்ரூவ் பண்ணணும். ஐயா ஐயா, நான் வந்து அவருக்கு என்னோட லைபிலிட்டியை கிளியர் ஆஃப் பண்றதுக்குலாம் நான் வந்து எதுவும் செக்கை ப்ரெசென்ட் பண்ணல, நான் ஒரு டொனேஷனு கிஃப்டாக தான் செக்கை ப்ரெசென்ட் பண்ணேன்னு கோர்ட் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, கோர்ட்டு கிட்ட ப்ரூவ் பண்ணணும் இந்த செக்கை மேக் பண்ணவன். ஓகேவா? No defense in certain cases. It shall not be a defense in prosecution of offense under Section 138 by trial that he hasn't believed that check will be dishonored on presentment for payments reason and that. அதான் என்ன சொல்றான்னா, சார் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டா இருந்தா செக் டிஸானர் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு கோர்ட்டு கிட்ட சாக்கு சொல்ல முடியாதான். அவ்வளவுதான். அடுத்து ரூல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன். When section get attracted in case of dishonor of promise and not bills of exchange. What if section attracts? Person liable to make the payment shall be paid as per rules. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ டிஸ்ஆனர் ஆஃப் ப்ராமிசரி நோட்டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு செக் நடந்தா ஒரு பர்சன் இஸ் லைபிள் டு மேக் பேமெண்ட். ஓகேவா? அவன் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணணும். என்னது எதுக்காக பேமெண்ட் பண்ணணும்? ஒரு காம்பன்சேஷனுக்காக பேமெண்ட் பண்ணணும். உன்னை நம்பி தான் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு பேமெண்ட் கிடைக்கல, இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, அதனால நீ எனக்கு காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆஸ் அ ஹோல்டரா என்ன ரூல்ஸ் இருக்கு? ஹோல்டர் இஸ் entitled to recover the amount due to along with expenses incurred for person noting and protesting. If holder and person charged are not in same place, payment shall be made as per the current. அதாவது என்ன சொல்ல வரான்னா, ஹோல்டருங்கிறது ஒன் ஹூ இஸ் entitled to receive பேமெண்ட். ஓகேவா? அவனுக்கு வந்து he is entitled to receive the full amount. அந்த அமௌண்ட்டோட சேர்த்து அவன் வந்து ப்ரீவியஸா ப்ரெசென்ட் பண்ணி டிஸ்ஆனர் ஆச்சுல்ல, அந்த ப்ராசஸ்ல அவனுக்கு இன்கர் ஆன எக்ஸ்பென்ஸ், அந்த எக்ஸ்பென்ஸும் அவன் ரிசீவ் பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு. இந்த எல்லா அமௌண்ட்டையும் அவனுக்கு வந்து எங்க வந்து அந்த ஹோல்டருக்கு வந்து எங்க வந்து இந்த எல்லா அமௌண்ட்டும் கிடைக்கும்? எதர் இன் த சேம் பிளேஸ் விச் இஸ் டிசைடட் பிஃபோர், ஆர் எல்ஸ் ஃபர்தராக ஏதாவது ஒரு பிளேஸ் டிசைட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் பிஸ்னஸ் பிளேஸு ஆர் ரெசிடென்ஸு. ஓகேவா? ஆஸ் அ எண்டோசர், அதாவது என்ன பண்ணுறேன், நான் ஒரு ப்ராமிசரி நோட்டு, செக்கு ஆர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு என் பேர்லேருந்து இன்னொரு பேருக்கு எண்டோஸ் பண்ணுறேன். அதாவது மாத்துறேன், என் பேர்லேருந்து இன்னொருத்தனுக்கு பேரை மாற்றி தரேன். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் எண்டோசருங்கிறவன், எண்டோசருங்கிறது ஒன் ஹூ டிரான்ஸ்ஃபர்ஸ், அண்ட் என்டோசிங்கிறது ஒன் ரிசீவ்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்டோசர் என்டோசிக்கு பே பண்ணிடுவான். ஓகேவா? அண்ட் தென் அந்த அமௌண்ட்டை எங்கேருந்து ரெக்கவர் பண்ணிப்பான்? யார் வந்து மேக்கரா இருந்தாங்களோ அவங்கிட்ட ரெக்கவரி பண்ணிப்பான். இப்போ நான் அவன்கிட்ட தெளிவா சொல்றேன் பாரு. இப்போ வந்து ஏ வந்து ஒரு பில் இருக்கு, ஏ கையில ஒரு பில் இருக்கு. அவன் வந்து என்ன பண்றான், ஏ வந்து பிக்கு பே பண்ணணும், ஏ வந்து பிக்கு ஒரு 5000 ரூபாய் பே பண்ணணும். ஏ என்ன பண்றான், பி எனக்கு சி ஒரு 5000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு, நான் வந்து இந்த பில்ல சி பேருக்கு மாத்தி விட்டுறேன், நீ வந்து சி கிட்ட இருந்து 5000 ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்னு நான் வந்து பில்ல வந்து சி பேர்ல மாத்தி விட்டுறேன். சி என்ன பண்றான், பி 5000 ரூபாய் தானே, செக் வச்சுக்கோ, 5000 ரூபாய்க்கு செக் வச்சுக்கோ, பேங்க்ல கொடுத்து நீ 5000 ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சி வந்து பி கிட்ட சொல்றான். பி என்ன பண்றான், பேங்க்குக்கு போறான், செக் டிஸானரு. ஓகேவா? செக் டிஸானரு. அதுக்கப்புறம் பி நேரா ஏ கிட்ட போறான், டேய் நான் உன்னை நம்பி தான் சி பேர்ல பில்லு போட்டேன், ஆனா சி கொடுத்த செக் டிஸானர் ஆயிடுச்சு, இப்போ நீ எனக்கு என்ன பண்றியோ தெரியாது, நீ அந்த 5000 ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏ கிட்ட இருந்து பி 5000 ரூபாய் வாங்கிக்கும். அடுத்து ஏன் என்ன பண்ணுவான், நேரா சீக்கிட்ட போவான், ஏன்டா நீ ஏற்கனவே எனக்கு 5000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு, ஆனா வந்து இப்போ வந்து ஒன்னால டிஸ்ஆனர் ஆகி இப்போ நான் 5000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கட்டின அந்த 5000 ரூபாய் எடுத்து நீ சி எனக்கு நீ தர அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் மட்டும் நீ சி கட்டக்கூடாது சி,
₹5000 சேர்த்து அந்த ₹5000 ஒரு 18% இன்ட்ரெஸ்டையும் நீ கட்டணும் அப்படின்னு ஏ வந்து சி கிட்ட போய் சொல்லிடுறோம். ஓகேவா? இஃப் என்டோசர் அண்ட் பர்சனல் லைபிலிட்டி ஆர் நாட் ஃப்ரம் தி பிளேஸ், அதாவது என்ன சொல்ல வரான், எந்த இடத்துல இந்த பேமெண்ட்லாம் நடக்கணும். ஹோல்டருக்கு எந்த இடம் சொன்னோமோ அதே மாதிரி தான் என்டோசருக்கும் அதே இடம். ஓகேவா? Drawing a new bill. The person entitled to compensate from the person liable may draw a new bill on him to recover with expenses. Such bill shall be accompanied with dishonor bill. அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ ஒரு செக் டிஸ்ஆனர் ஆயிருச்சு. ஓகேவா? அந்த செக்கோட ஆக்சுவல் வேல்யூ ₹5000. ஆனா அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்றதுக்கு எனக்கு ₹1000 செலவாயிருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன், நான் ஒரு புது பில் ஒன்று போடுறேன். இந்தாப்பா, நீ எனக்கு செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, ஏற்கனவே நீ ₹5000 தரணும். அந்த ₹5000 சேர்த்து நான் செக்கை ப்ரெசென்ட் பண்றதுக்கான செலவு 1000, மொத்தம் ₹6000. ₹6000 அமௌண்ட்டை நீ எனக்கு தரணும்னு நான் வந்து ஒரு புது பில் ஒன்று போட்டு தரேன். அந்த பில்லோட சேர்த்து நான் டிஸானர் ஆன செக்கையும் அட்டாச் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போனா தான் இந்த ரூல் அப்ளை ஆகுங்கிறோம். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் எல்லாம் நீ பார்த்துக்கலாம் அப்படியே. அது வந்து ஈஸியாக தான் இருக்கும், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இது மிக மிக முக்கியம். ஃபர்ஸ்ட் பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் இன்லாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நீ படிச்சுட்டா பாதி வேலை முடிஞ்சு. First, bearer instrument. Bearer instrument is an instrument in which name of the payee is blank. Name of the payee is specified along with words or bearer. Last endorsement is blank. அதாவது என்ன சொல்ல வரான்னா, பேரருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பேயோட நேம், அதாவது ஒன் ஹூ இஸ் என்டைட்டில் டு ரிசீவ் த மணி, அது வந்து பிளாங்கா இருக்குங்கிறான். அவனோட பேர் வந்து பிளாங்கா இருக்கும் அப்படிங்கிறான். ஓகேவா? ஆர்எல்ஸ் பேயோட பேரு அந்த இடத்துல, இப்போ வந்து அருண் வந்து காமராஜுக்கு வந்து ₹5000 தரணும். நான் என்ன பண்றேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்றான். காமராஜுங்கிறவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்றான். நான் வந்து ₹5000 தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கா விட்டுறான். அது பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆர்எல்ஸ் பேங்கா விடாம நான் பேரருக்கு ₹5000 தரணும் அப்படின்னு போட்டுடுறோம். ஓகேவா? அதுவும் வந்து பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆர்எல்ஸ் லாஸ்ட் இன்டோஸ்மெண்ட்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். எல்லா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் லாஸ்ட் இன்டோஸ்மெண்ட்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த லாஸ்ட் இன்டோஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணாம விட்டா அதுவும் பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகேவா? இப்போ இந்த பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி நெகோஷியேட் பண்ணுவாங்க? அந்த பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை டைரக்டா டெலிவரி பண்ணாலே நெகோஷியேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்து ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறதும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நேம் ஆஃப் த பேயி, அந்த ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நேம் ஆஃப் த பேயி இருக்கும். அமௌ ஆர்எல்ஸ் அமௌண்ட் இஸ் பேபிள் டு ஆர்டர் ஆஃப் சச் பர்சன். அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஏ பிக்கு ₹5000 தரணும். ஓகேவா? ஸோ அந்த ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பியோட பேரு இருக்கும். ஆர்எல்ஸ் ₹5000 அமௌண்ட் நான் பிக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஆர்எல்ஸ் அந்த இண்டோர்ஸ்மெண்ட் ஸ்பேஸ் இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த ஸ்பேஸ் ஃபில் ஆயிருக்கும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இந்த ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி நெகோஷியேட் பண்ணும்? எய்தர் பை டெலிவரி ஆர் பை இண்டோஸ்மெண்ட். இண்டோஸ்மெண்ட்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர், அதுதான் இண்டோஸ்மெண்ட்னு சொல்றான். ஓகே, இந்த பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டுமே எய்தர் பேரர் ஆர் ஆர்டர். இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இது 3வது டைப். அதாவது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்தியாவில் தான் மேக் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா இந்தியாவில் மேக் பண்ணப்பட்டிருக்கணும். அண்டு பேயபிள் இன் இந்தியா ஆர் பேயபிள் டு அ பர்சன் ரிசைடிங் இன் இந்தியா. ஓகேவா? அதாவது என்ன சொல்ல வரான்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது கண்டிப்பா இந்தியாவில் தான் மேக் ஆயிருக்கணும். ஓகேவா? ஆனா அது யாருக்கு பேயபிளா இருக்கணும்? பேயபிள் இன் இந்தியா. ஓகே, ஃபர்ஸ்ட் பேயபிள் இன் இந்தியா. பேயபிள் இன் இந்தியா, இந்தியாவில் யாருக்கு பே பண்ணுவார்? டு ஏ பர்சன் ரிசைடிங் இன் இந்தியா ஆர், அதாவது என்ன சொல்ல வரான்னா,
இந்தியாவில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேக் பண்ணியிருக்கணும். அது இந்தியாவில் தான் பேமெண்ட் நடக்கணும். இந்தியாவில் நீ ஒரு இந்தியன் ரெசிடென்ட் ஆர் நான் இந்தியன் ரெசிடென்ட் யாருக்கு வேணாலும் நீ அந்த பேமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆர் எல்ஸ் இந்தியாவில் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணியிருக்கணும். அது பர்சன், அதாவது இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஒரு இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு நீ இந்தியாலையும் பே பண்ணியிருக்கலாம் ஆர் ஃபாரின்லையும் பே பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அடுத்து ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் அதர் தேன் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான், போய்கிட்டே இருக்கணும். ஸ்பெஷல் கான்செப்ட் இன் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் லைபிலிட்டி ஆஃப் மேக்கர் ஆர் அக்செப்டர். அதாவது என்னன்னா லைபிலிட்டி ஆஃப் மேக்கர் என்ன ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ல, என்னன்னா அவன் தான் வந்து என்ன சொல்ல மேக் பண்ணணும். அதுவே லைபிலிட்டி ஆஃப் அக்செப்டருங்கிறது அவன் தான் பே பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள், as சிம்பிள் as தட். கான்செப்ட் ஆஃப் ஹோல்டர் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஹோல்டருங்கிறது ஒரு பர்சன் is entitled to hold a promissory note, bills of exchange or check. Therefore, person having right to hold the instrument தான் வந்து ஹோல்டர்னு சொல்றோம். ஹோல்டர் வந்து ஒரு வேல்யூக்காக ஹோல்டு பண்ணியிருக்கான்னு வையேன். அவன் வந்து அந்த குறிப்பிட்ட வேல்யூ ரெக்கவர் பண்ணலான்னு சொல்றான். அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ வந்து நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹோல்டு பண்றேன். அந்த ஹோல்டு பண்றதுக்கு எனக்கு ஒரு வேல்யூ ஸ்பெண்ட் ஆகுது. ஓகேவா? அந்த ஸ்பெண்ட் ஆகுற அந்த வேல்யூவை நான் ரெக்கவர் பண்ணிக்கணும். அதாவது என்ன சொல்றான், இப்போ ஹோல்டர், இப்போ ப்ராமிசரி நோட்ல நான் எனக்கு வந்து ஒருத்தன் ப்ராமிசரி நோட் தரான், 5000 ரூபா நான் பே பண்றேன், ஐ ப்ராமிஸ்னு. அந்த ப்ராமிசரி நோட்ல இருக்கிற 5000 ரூபாயை நான் ரிசீவ் பண்ணலாம், நான் ஹோல்டருங்கிறதுனால. அடுத்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு நான் என்ன பண்றேன், ஒரு 5000 ரூபா வந்து நீ எனக்கு தரணும்டா, நான் ஒருத்தன்ட்ட தரேன். ஓகேவா? அந்த 5000 ரூபா நீ பே பண்ணுண்டான்னு ஒருத்தன்ட்ட தரேன்ல, அந்த பில்லுல இருக்கிற 5000 ரூபா எனக்கு கிடைச்சே ஆகணும். ஐ கேன் ரெக்கவர் 5000. அண்ட் அதே மாதிரி செக்கு. இப்போ நான் எனக்கு ஒருத்தன் 5000 ரூபா தரேன்டா, யூ கேன் ரிசீவ் 5000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு செக்ல என் பேர் போடுறான். என் பேர் இருக்கிறதுனால நான் தான் ஹோல்டர். ஸோ செக்ல மென்ஷன் ஆயிருக்கிற அந்த 5000 ரூபா நான் வாங்கிக்கலாம். Holder in due course. Holder in due course is any person who obtains the possession of any instrument for a valuable consideration. He shall have title on bill and obtain that in good faith before maturity date. அதாவது ஒரு மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடி ஒரு பர்சனுக்கு அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சதுன்னா, அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது பில்லு மட்டும்தான். he shall have title on bill, அதுதான் சொல்றான். அவனுக்கு வந்து மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடி அந்த பில்லு கிடைச்சிருக்கணும். அதே சமயத்துல அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பொசஷன் கிடச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, சார் 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 உங்களுக்கு அவன் ப்ராமிசரி நோட்டை 5000 ரூபா தரணும்ல. இப்போ என்னன்னா, ஏ வந்து பிக்கு வந்து சொல்கிறான், ஏ வந்து பிக்கு ஒரு ப்ராமிசரி நோட் தரான், ஐ ப்ராமிஸ் யூ டு பே 5000. சி என்ன பண்ணுறான், பீட்டை போய் பி அவனுக்கு 5000 ரூபா தரணும்ல, அந்த 5000 ரூபாயை நான் தரேன், நீ எனக்கு அந்த ப்ராமிசரி நோட்டை என் பேரில் இன்டோஸ் பண்ணி கொடு அப்படின்னு நான் பிக்கு 5000 ரூபா ஒரு கன்சிடரேஷன் அமௌண்ட்டாக கொடுத்து பி கிட்ட இருந்து ப்ராமிசரி நோட் நான் இன்டோஸ் ஆகிறேன். ஸோ ஏ வந்து என்ன பண்ணுவான், சி ஆன எனக்கு 5000 ரூபாயை தரணும், பிக்கு தர வேண்டியதில்லை, சிக்கு தந்தா போதும். இதுதான் கான்செப்ட். ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ்னா இதுதான் அர்த்தம். இது ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸை வந்து சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லியிருக்கான். ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ்ட பொசஷன் இருக்கணும், அவன் வேலிடாக அந்த டைட்டில் அப்டைன் பண்ணியிருக்கணும். அதாவது பிக்கு வந்து வேலிடாக பே பண்ணி தானே அப்டைன் பண்ணான், அது மாதிரி வேலிடாக அப்டைன் பண்ணியிருக்கணும். அதை லாஃபுல்லாக ரிசீவ் பண்ணியிருக்கணும், ஒரு வேல்யூபிள் கன்சிடரேஷன். அதாவது பிக்கு 5000 ரூபா பே பண்ணியிருக்கான்ல, வேல்யூபிள் கன்சிடரேஷன் அண்ட் இட் இஸ் லாஃபுல். ஸோ அது வந்து அப்படி பே பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்கணும். அவன் ஒரு குட் ஃபெய்த்தில் ரிசீவ் பண்ணியிருக்கணும், மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடி ரிசீவ் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து ஹோல்டர் டியூ கோர்ஸ்னு சொல்கிறான். ஸ்டேட்டஸ் ஆஃப் வேரியஸ் பர்சன்ஸ் ஸ்டேஜ் வைஸ். பொசஷன், டைட்டில், கன்சிடரேஷன், குட் ஃபெய்த், மெச்சூரிட்டி, இந்த ஆர்டரில் படிக்கும். பொசஷன்னா பொசஸர், டைட்டில் ஹோல்டர், கன்சிடரேஷன் ஹோல்டர் ஃபார் த வேல்யூ, குட் ஃபெய்த் ஹோல்டர் ஃபார் த வேல்யூ ப்ளஸ் குட் ஃபெய்த். அடுத்து மெச்சூரிட்டி ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது. அதாவது பொசஷன் மட்டும்னா பொசஸர், பொசஷன் ப்ளஸ் டைட்டில்னா ஹோல்டர், பொசஷன் ப்ளஸ் டைட்டில் ப்ளஸ் கன்சிடரேஷன்னா ஹோல்டர் ஃபார் வேல்யூ.
possession plus title plus consideration plus good faith. Holder for value plus good faith. Possession plus title plus consideration plus good faith plus maturity. Holder in due course. ஒருத்தனுக்கு பொசஷன் இருக்கு, அவன் பொசஸரா இருக்கான். ஒரு பொசஸர் ஹோல்டரா மாறுறான். பொசஷன் அவனுக்கு ஒரு வேலிட் டைட்டில், ஹோல்டருங்கிற வேலிட் டைட்டில் கிடைச்சிருக்கு. அந்த வேலிட் டைட்டில் எப்படி கிடைச்சிருக்கு? ஒரு கன்சிடரேஷன் கொடுத்து வாங்கியிருக்கான். அந்த கன்சிடரேஷன் குட் ஃபெய்த்லையும் வேல்யூபிள் கன்சிடரேஷனாகவும் இருக்கணும். ஓகே, அவன் குட் ஃபெய்த்லையும் வேல்யூபிள் கன்சிடரேஷனாகவும் மாறிட்டான். எப்போ வாங்கியிருக்கணும்? மெச்சூரிட்டிக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டான். ஸோ ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அவ்வளோதான். அடுத்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்கோவேட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்கோவேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது ஒரு blank இன்ஸ்ட்ருமெண்ட், எதுவுமே இருக்காது, blank-ஆ இருக்கும். ஓகேவா? இந்த டிராயர் ஆர் மேக்கர் ஆர் அக்செப்டர் ஆர் இண்டோசர், இது இவங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர், இவங்க 4 பேரும் ஒரே ஆள் தான், பட் இவங்கள யாரோ ஒருத்தர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சைன் பண்றாங்க, டெலிவரி பண்றாங்க. யாருக்கு டெலிவரி பண்றாங்க? ஹோல்டருக்கு டெலிவரி பண்றாங்க. எய்தர் ஃபுல்லா பிளாங்கா ஹோல்டருக்கு டெலிவரி பண்றாங்க, ஆர் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்கம்ப்ளீட்னு எழுதி டெலிவரி பண்றாங்க. இதுதான் இன்கோவேட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றாங்க. ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்றாங்க? ஃபால்ட்டி டிராஃப்டிங்னால கிரியேட் ஆயிருக்கு. அதாவது என்ன சொல்ல வரான்னா, அது பில்லாகவும் இருக்கலாம், ப்ராமிசரி நோட்டாகவும் இருக்கலாம். ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஓகேவா? The holder may be discretion can treat it either as a bill of exchange promissory once it is constituted, it cannot change later. அதாவது என்னன்னா, இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு ஹோல்டர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாகவும் ட்ரீட் பண்ணலாம், ஆர் ப்ராமிசரி நோட்டாகவும் ட்ரீட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் டிசைட் ஆனதுக்கப்புறம் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறான். ஓகே, ஹோல்டரோட ரைட்ஸ் என்ன? Right of a holder for can recover only amount up to the interest paid by the seller. Right of holder in due course can recover any amount but not in the excess of value covered by stamp for fixed. அதாவது என்ன சொல்ல வரான்? ரைட் ஆஃப் ஹோல்டர் என்ன? அதாவது என்ன சொல்ல, இந்த இந்த பேயருங்கிறவன் எவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி எழுதி சைன் பண்ணியிருக்கானோ அந்த அமௌண்ட்டுக்கு மேலே ஹோல்டரால் ரிசீவ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட்டை பே பண்ணணும் பேயர். அதுவே ரைட் ஆஃப் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், அதாவது என்னன்னா, இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஸ்டாம்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாம்ப் வேல்யூக்கு மேலே ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னால அமௌண்ட்டு ரிசீவ் பண்ண முடியாது. நெகோசியேஷன் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டைப்ஸ், அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 பேஜஸ், அதுக்கப்புறம் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் முடிஞ்சு. நெகோசியேஷன் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டைப்ஸ். பேசிக்ஸ். நெகோசியேஷனுங்கிறது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஓகேவா? நெகோசியேஷனுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் த ஓனர்ஷிப். ஓகேவா? நெகோசியேஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும்? ஒரு பர்சன்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த இன்னொரு பர்சன் இருக்கான்ல, அவனுக்கு ஹோல்டருங்கிற டைட்டில் கிடைக்குது. தென் த நெகோசியேஷனுங்கிற அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்கிறான். எப்படிலாம் டெலிவரி பண்ணலாம்? ஆக்சுவல் டெலிவரி, கன்ஸ்ட்ரக்டிங் டெலிவரி. இதர் ஆக்சுவல் டெலிவரினா டேரெக்டாக கையில் போய் கொடுக்குறது. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரினா 2 விதம் இருக்குது. ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி, இம்ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரினா என்ன? ஏஜென்ட்டோ கிளர்க்கோ சர்வெண்ட் யார்கிட்டயோ போய் ப்ராப்பராக கொடுக்கறது ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. இம்ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரினா என்ன? அப்படியே என்ன சொல்ல, பாதியாக நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாதியாக பிரித்து கொடுக்கறது, இல்லை நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு டோக்கனாக கொடுக்கறது, அதெல்லாம் இம்ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரின்னு சொல்கிறான். நெகோசியேஷன் டைப்ஸ். ப்ராமிசரி நோட்டபிள்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் பேபிள் டு பீடர், அதாவது பேரருக்கு மியர் டெலிவரினால நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெலிவரி பண்ணலாம். அதுவே பேபிள் டு ஆர்டர், அதாவது ஒரு ஆர்டருக்கு பே பண்ண வேண்டிய நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இண்டோஸ் பண்ணி தான் டெலிவரி பண்ணும். இண்டோஸ் பண்ணினா டைட்டிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெலிவரி பண்ணும். அதுவே பேரர்னா டேரெக்டாக டெலிவரி பண்ணால் போதும். மிஸ்சலேனியஸ். இண்டோசிங் அ பில் இன் ஃபேவர் ஆஃப் அனதர் பட் ஃபெயில் டு டெலிவர் டோ நாட் கான்ஸ்டியூட், அதாவது இன்னொருத்தன் பேரில் நான் இண்டோஸ் பண்ணிட்டேன், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இண்டோஸ் பண்ணிட்டேன், அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஆனால் டெலிவர் பண்ண விட்டேன். அப்படின்னா அது இண்டோசிங் பில் கணக்கு கிடையாது. அது வேலிட் இண்டோஸ்மெண்ட் கிடையாது. இண்டோஸ்மெண்ட்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டெலிவர் பண்ணணும், அதுதான் வேலிட் இண்டோஸ்மெண்ட். ஓகேவா?
நெகோசியேஷன் வந்து என்ன சொல்ல, ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் இருக்கணுமே தவிர்த்து பொசஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இருக்கக்கூடாது. அதாவது நான் வந்து இவனுக்கு இந்த ஓனர்ஷிப், அதாவது இந்த பில்லோட ஓனர்ஷிப்பை விற்கிறேன். ஓகேவா? இந்த பில்லை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இவனுக்கு கொடுத்து வைக்கிறேங்கிறதெல்லாம் வந்து நெகோசியேஷன் கிடையாது. சிச்சுவேஷன் when presentment is not necessary. presentment எங்கெங்கெல்லாம் நெசசரி கிடையாது. presentment is not required and instrument will be dishonored. Maker, try, or acceptor has interest to prevent of the presentation. Instrument is payable at his usual bound, but he closes it during business hours. During usual business days, instrument is made payable at certain space. Sometimes either he or authorized persons are able to make the payment. The person cannot be found even on the page. அதாவது என்ன சொல்ல வரான்னா, presentment is not required. எப்போ presentment தேவைப்படல? இப்போ அந்த பேமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது என்னன்னா, இந்த பேமெண்ட்டை நான் பே பண்றேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்டார் இருக்கான்ல, அவன் வந்து ப்ரெசன்ட்மெண்ட், அதாவது நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணிட்டா அவன் பே பண்ணி ஆகணும் அந்த அக்செப்டார். ஆனால் நான் ப்ரெசென்ட் பண்றதை அந்த அக்செப்டார் தடுக்கிறான், தப்பான இன்டென்ஷனோட தடுக்கிறான். தென் ப்ரெசன்ட்மெண்ட் தேவை கிடையாது, டிஸ்ஆனர் நடந்துரும். அடுத்து நான் அவனோட பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல போய் ப்ரெசென்ட் பண்ணலான்னு போறேன். டேய் பணம் கொடுறான்னு அவன் பிஸ்னஸ் நடக்கிற இடத்த தேடி போறேன். ஆனா அந்த யூஸ்வல் பிஸ்னஸ் ஹவர்ஸ் அண்ட் யூஸ்வல் பிஸ்னஸ் டேஸ்ல அவன் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டான். அப்போ வந்து ப்ரெசன்ட்மெண்ட் தேவை கிடையாது, டிஸ்ஆனர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல நான் வந்து ப்ரெசென்ட் பண்றேன்டா, நீ அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல நான் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணிடுன்னு நான் சொல்றேன். அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல ஆளை காணும். அவன் அவனுக்கு கீழே லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி இப்படின்லாம் இருப்பாங்களா, ஏஜென்ட், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி இப்படின்லாம் இருப்பாங்கல்ல, அவனையும் காணும், இந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஏஜென்ட்டையும் காணும். ஸோ வந்து ப்ரெசன்ட்மெண்ட் தேவையில்ல, டிஸ்ஆனர். வேர் த பர்சன் கான் பி ஃபவுண்ட் ஈவன் நாட் டியூ சேல்ஸ்மேட். அவனை ரீசனபிளாக சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்சனை காணும். ஸோ ப்ரெசன்ட்மெண்ட் தேவையில்ல, டிஸ்ஆனர். Preservement of any negotiable instrument is if the decided to pay notwithstanding. அதாவது என்ன சொல்ல வரான்னா, presentment of negotiable instrument தேவை கிடையாது. எப்போ தேவை கிடையாது? ப்ரெசன்ட்மெண்ட்டே இல்லாம நான் உனக்கு பே பண்றேன்பான்னு அந்த அதர் பார்ட்டி பே பண்றான்னா ப்ரெசன்ட்மெண்ட்டே தேவை கிடையாது. ஓகே. Upon the knowledge of non-presentment, the party charged with may make payment partly or agree to pay either wholly or in part. Holder has waived his right to take advantage of default. அதாவது என்ன சொல்ல வரான்னா, எப்போ ப்ரெசன்ட்மெண்ட் கிடையாதுங்கிறான். அதாவது இப்போ நான் வந்து பேமெண்ட்டை வந்து பார்ட்டாக பண்ணுறேன்னா ப்ரெசன்ட்மெண்ட் தேவை கிடையாது. நான் வந்து அக்ரி பண்ணுறேன், அதாவது சார் நீங்கள் ப்ரெசன்ட்லாம் பண்ணாதீங்க, நான் ஃபுல்லாக பே பண்ணிடுறேன் ஆர் பார்ட்டாக பே பண்ணுறேன்னு உனக்கு அக்ரி பண்ணுறேன்ல, அப்போ ப்ரெசன்ட்மெண்ட் தேவை கிடையாது. அக்ரி ஆர் ப்ராமிஸ் டயத்தில் ப்ரெசன்ட்மெண்ட் தேவை கிடையாது. ஆர் எல்ஸ் இப்போ வந்து டிஃபால்ட் இன் பேமெண்ட் இருந்தால், சி ஏன்னா வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாட்டியுமே சார் நான் பேமெண்ட் பண்ணிடுறேன், ஸோ நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணாட்டி வந்து நான் பேமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் வந்து நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க விரும்பலை. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ நான் பேமெண்ட்டை பண்ணிடுவேன். அந்த எனக்கு இருக்கிற அந்த அட்வான்டேஜை நான் தூக்கி போட்டுறேன். நான் பேமெண்ட் பண்ணுவேன் சார் அப்படின்னு நான் அந்த அட்வான்டேஜை தூக்கி போட்டுறேன். அப்படி தூக்கி போட்டதுக்கப்புறம் ப்ரெசென்ட்மெண்ட் தேவையில்லை. Okay. Section 77 liability of banker. If a bill presented to a bank is not paid and dishonored, and if banker acted so negligently which caused a loss to the holder, the banker shall compensate the holder. அதான் என்ன சொல்ல வரான்னா, பேங்கர் கிட்ட நான் ஒன்று ப்ரெசென்ட் பண்றேன், ஆனா பேங்கர் அதை நெக்லிஜென்ட்டா, அதாவது கண்டுக்காம ரொம்ப நார்மலா அப்படியே விட்டான்னா அதனால வந்து ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பேங்கர் அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் முடிச்சிட்டோம். ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் நான் வந்து உனக்கு சோகா நடத்துறேன்.